வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ நம்ம சிம்பிளி என்சிஆர்டி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் யூனிட்டுக்குள்ளே போக போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து இந்தியன் பாலிட்டியில் 2 வீடியோ சிம்பிளி என்சிஆர்டி அப்படிங்கிற சீரீஸ் கீழே போட்டுட்ருக்கேன். பார்க்காதவங்க அதை ஒரு தடவை பாருங்கள். ரைட், இப்போ நம்ம போக போகிற சாப்டர் பேர் வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதாவது இந்திய வரலாறுனுடைய மாடர்ன் வெர்ஷன். மாடர்ன் இந்தியா தான் பார்க்க போகிறோம். ஆன்ஷியன்ட்டும் மெடிவலும் இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா மாடர்ன் இந்தியாவுக்கும் பாலிட்டிக்கும் டைரக்டான ரிலேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேயே நிறைய ஆர்டிகல்ஸும் ஹிஸ்டாரிக்கல் ஆக்டும் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டும் நான் பேசியிருந்தேன். ஸோ அது எல்லாமே மாடர்ன் இந்தியாவோட வந்து கொலைட் ஆகும். ஸோ பேரலாக படித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ரெண்டுலேயுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதில் தான் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிற டாபிக் உள்ள நம்ம பார்க்க போகிறோம். ரைட், அகைன் ஸோ சிம்பிளி என்சிஆர்டி சீரீஸை பற்றி உங்களுக்கு தெரியும். இது பியூர்லி பேஸ்ட் ஆன் என்சிஆர்டிஸ். ஓகே, என்சிஆர்டில இருந்து எடுக்கப்பட்ட கண்டென்ட் தான். நான் இது வந்து ஒரு தீம்காக தான் நான் ஆர்ஆர்பி என்டிபிசின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆர்ஆர்பியோ எஸ்எஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ எந்த எக்ஸாம் எழுதினாலும் ஒரு பேஸ் கான்செப்டை அல்லது கோர் கான்செப்டை கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாஸுமே கிடைக்கும். அகைன் நான் இதில் இப்போ மெயினாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, இப்போ நான் கிளாஸில் இந்த வீடியோ கிளாஸ் நீங்கள் பார்க்குறீங்களா, இதுக்கு நான் பிபிடி கொடுக்குறேன். ரைட்டா, இது போக நான் மெட்டீரியல் கொடுக்குறேன். ரைட், மெட்டீரியலும் பைலிங்குவலாக வந்து பிபிடி வந்து நான் அழுத்தமாக சொல்லிக்கிறேன். என்னால் இங்கிலீஷில் மட்டும்தான் எடுக்க முடியும், தமிழில் கொடுக்க கஷ்டம் அது. ஏன்னா மெட்டீரியலை தமிழில் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இது வந்து பைலிங்குவல். ஓகே, இது வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் எம்சிக்யூஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். இதுவுமே பைலிங்குவல். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா இது மூணையுமே நீங்கள் படிக்கணும். இப்போ நான் கிளாஸில் சொல்கிற டேட்டாஸை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது நல்லது, அல்லது இந்த பிபிடியை நீங்கள் அதை வச்சு அதில் நோட்ஸ் எடுக்கிறது நல்லது, அல்லது மெட்டீரியலை அதாவது அல்லது இல்லை எல்லாமே ஆர்டர் தான், கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணணும். அதே மாதிரி எம்சிக்யூஸ் கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஏன் இந்த 3 டயர் சிஸ்டம் மாதிரி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டென்ட் எங்கேயும் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் கான்செப்ட். இப்போ கிளாஸில் ஒரு சில கண்டென்ட் என்னால் சொல்லியிருக்க முடியாது, ஏன்னா எல்லாத்தையும் என்னால் கிளாஸில் சொல்ல முடியாது. அது எல்லாம் மெட்டீரியல்ஸ்ல இருக்கும். மெட்டீரியல்ஸ்ல இல்லாத ஏதாவது ஒரு ஃபேக்ட் வந்து நான் மெட்டீரியலை மிஸ் பண்ணிருக்கலாம், அல்லது கொடுக்காம விட்டுருக்கலாம், எரரா கூட இருந்திருக்கலாம். அதை வந்து எம்சிக்யூல சரியாகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மூணையும் நீங்க படிச்சுட்டு பிஒய்க்யூ போட்டு பாருங்க. இதுல இருந்து விட்டு போனது எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரைட்டா, அதையும் மீறி 1-2 விட்டு போயிருச்சுன்னா அதை பிஒய்க்யூல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கான்செப்ட் என்னன்னா கத்துக்கிறத தெளிவா கத்துக்கணும், கான்செப்டுவலா புரிஞ்சு கத்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம மாடர்ன் இந்தியா ஸ்டார்ட் பண்றோம். மாடர்ன் இந்தியாவில் யூரோப்பியன்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற டாபிக்ஸ் தான் நம்ம டாபிக்கை தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே, ஏன்னா மாடர்ன் இந்தியாவோட ஆரிஜினே இதுதான். ஸோ ஒய் டிட் யூரோப்பியன்ஸ் கம் டு இந்தியா, ஏன் அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க, அந்த அட்வென்ட் அப்படிங்கிறது ஏன் நடக்குது, இதுக்கு நமக்கு வேர்ல்டு மேப் தெரிஞ்சாதான் இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? ஸோ இப்போ இது நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பாயிண்ட் நான் போட்டிருக்கேன். வேர்ல்டு மேப் பார்ப்போம். ஸோ இதுதான் ஜென்ரல் வேர்ல்டு மேப். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது இப்போ நான் ஜூம் பண்ற இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் இந்தியா. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்தியா இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்தியாவுக்கு இப்போ வரணும். ரைட், இவங்களோட ஜென்ரல் ரூட் மேப் எது அப்படின்னா இங்க நீங்க துருக்கி பாக்குறீங்க இல்லையா. அப்போ யூரோப்பியா எங்க இருக்கு, இதுதான் ஐரோப்பியா. இங்க இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெயின், பிரான்ஸ், அயர்லாந்து, யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து, இதெல்லாம் தான் யூரோப்பா. இதெல்லாம் யூரோப்பா. இப்போ இவங்க இந்தியாவுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு வரணும்னா அவங்களுக்கான ஜென்ரல் ரூட் என்னன்னா மெடிட்டரேனியன் சி வழியா ரெட் சீயை கடந்து அரேபியன் சி வந்து வருவாங்க. இதுதான் ரூட். மெடிட்டரேனியன் சி, ரெட் சி, அரேபியன் சி வழியா இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியாவோட அதாவது வெஸ்ட் கோஸ்ட்டை அவங்களால ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். இதுதான் ரூட்டா இருந்தது. ரைட்டா? ஆனா என்ன நடக்குதுன்னா இந்த துருக்கி அன்னைக்கு வந்து துருக்கியோட இன்னொரு பேர் தான் கான்ஸ்டான்டினோப்பிள். ரைட், கான்ஸ்டான்டினோப்பிள கைப்பற்றிடுவாங்க. ரைட், அரேபியாஸ் வந்து கைப்பற்றிடுவாங்க. அது துருக்கியர்கள், அதாவது துருக்கியர்கள் அவங்கெல்லாம் வந்து அதாவது இஸ்லாமியர்கள் அதை கைப்பற்றிடுறாங்க அப்படி வச்சுக்கோங்க. இப்போ கான்ஸ்டான்டினோப்பிள் என்ன ஆகுதுன்னா கேப்சர் ஆகுது. ரைட், அப்போ இங்க 2 பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து யூரோப்பியன்ஸ், இன்னொன்னு வந்து அரேபியன்ஸ். ரைட்டா? இப்போ யூரோப்பியன்ஸுக்கும் அரேபியன்ஸுக்கும் இடையில வார் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ரைட், இப்போ இந்த அரேபியன்ஸ் தான் கான்ஸ்டான்டினோப்பிள கேப்சர் பண்றாங்க. அப்படி கேப்சர் பண்றதுனால ஒரிஜினலா இருந்த இந்த சி ரூட் வந்து அஃபெக்ட் ஆகுது. யூரோப்பியன்ஸ்னால இந்த சி ரூட்டை பயன்படுத்த முடியாம போகுது. ஒருவேளை அவங்க பயன்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரேபியன்ஸ் அந்த கப்பல்களை கேப்சர் பண்றது அல்லது அதை அழிக்க முயற்சிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்க யூரோப்பியன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காவே என்ன நீட் வருதுன்னா
புதுசா ஒரு சி ரூட்டை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது. அப்போ இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஓல்டு ரூட்டுக்குள்ள போகவே முடியாது. அப்போ அவங்க என்னதான் செய்யணும்னா இந்த பக்கம் ரைட், அதாவது அவங்களுடைய வெஸ்ட் சைடு மூவ் ஆகி இந்த ரூட்டை பிடிச்சி இந்தியாவுக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு மெயினா இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா சி ரூட்டை ஃபைன் பண்ணணும் ரைட். இப்போ ஓல்டு லேண்ட் ரூட்ஸ் வேர் பிளாக்டு. இந்த ஓல்டு லேண்ட் ரூட் தான் என்னது, ரெட் சி வழியா இந்தியாவை அல்லது அரேபியன் சி வந்து இந்தியாவை அடையிறது தான் இந்த ஓல்டு ட்ரேட் ரூட் ரைட். இப்போ இந்த ட்ரேட் ரூட் ஏன் பாதிக்கப்படுது, அட்டாமன் துர்க்கியல் ரைட், அட்டாமன் தர்க்ஸ் ரைட், ஆட்டோமானிய துருக்கியர்கள் அப்படின்னு தான் தமிழ் எழுதணும். ஸோ ஆட்டோமானிய துருக்கியர்கள் ரைட். இவங்க என்ன பண்றாங்கன்னா அட்டோமானிய துருக்கியர்கள் வந்து கான்ஸ்டான்டினோபிள், இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய துருக்கி ரைட், துருக்கியினுடைய தலைநகரான இஸ்தான்புல் பக்கத்துல இருக்கக்கூடியதான் இந்த கான்ஸ்டான்டினோபிள். இதை வந்து கேப்சர் பண்றாங்க. இந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1453 ஆட்டோமன் துருக்ஸ் வந்து கான்ஸ்டான்டினோபிளை கேப்சர் பண்ணிடுறாங்க. அப்படி கேப்சர் பண்றதுனால அந்த சி ரூட் பாதிக்கப்படுது. ஓகேவா ரைட். அப்ப பாதிக்கப்படுறதுனால யூரோப்பியன்ஸுக்கு வேற வழியே இல்லை, சேஃபர் சி ரூட் தேவை. ஏன் அப்படின்னா அவங்க இந்தியாவோடையும் இந்தோனேஷியாவோடையும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினான 2 ஊர் வந்து இந்தியாவும் இந்தோனேஷியாவும் தான். இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அவங்க சீனாவுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த 2 கண்ட்ரியோட ட்ரேட் பண்ணியே ஆகணும். அதுக்கு வந்து நியூ சி ரூட் தேவை ரைட். அப்ப அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, கப்பல் கட்டுமானத்திலையும் ரூட் மேப்பிங்லையும் அவங்க வந்து வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு துவக்கமா தான் போர்ச்சுகீசியர்கள் அந்த வேலையில தீவிரமாகறாங்க. போர்ச்சுகல் ரைட். போர்ச்சுகல் எங்க இருக்குன்னா இந்த இருக்கு இல்லையா. இப்போ போர்ச்சுகல் இங்க இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுக்கான சி ரூட்டை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ரைட். இதுல நம்ம 3 முக்கியமான பெயர்களை தெரிஞ்சுக்கணும். அதுல முதல் பெயர் வந்து யாரு அப்படின்னா கொலம்பஸ். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா கொலம்பஸ் யாரு அப்படின்னு. கொலம்பஸ் யாரு அப்படின்னா அகைன் அவர் ஒரு யூரோப்பியன் ரைட். நிறைய ஸ்பெசிபிக்கான டேட்டா இல்ல, ஒரு சில பேர் ஒரு ஸ்பெயினை சேர்ந்தவர் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அவரும் சி ரூட்டை கண்டுபிடிக்கிற ஒரு நோக்கத்துலதான் யூரோப்பா விட்டு கிளம்புறாரு. எதுக்கு சி ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்தியாவுக்கு சி ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கிளம்புறாரு. அவரோட டார்கெட் என்னன்னா இந்தியாவை கண்டுபிடிக்கணும் ரைட்டா. அந்த டார்கெட் தான். அப்போ வந்து இந்த மாதிரி கூகுள் மேப்லாம் கிடையாது. நம்ம வந்து கூகுள்ல இந்தியா அப்படின்னு அடிச்சோன்னே அது ரூட்லாம் காட்டாது ரைட். இப்போ நம்ம அவங்களாம் மேப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ கொலம்பஸ் வந்து யூரோப்பால இருந்து கிளம்புறாரு, கப்பல்ல கிளம்புறாரு. அவங்க காத்தடிக்கிற திசை, அப்ப இருந்த பேசிக்கான மேக்னெட்டிக் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு மேப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகேவா. ஸோ இவரு மூவ் பண்ணவர் வந்து இந்தியாவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில என்ன பண்றாருன்னா மூவ் ஆகுறாரு. மூவ் ஆனவர் இந்தியாவுக்கு வரல, மாறா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த யூரோப்பால இருந்து கிளம்புனவர் வந்து ஆக்சுவலா இந்த பக்கம் வந்திருக்கணும், அவர் இந்த பக்கம் வராம நேரா போயிட்டாரு. அவர் எடுக்க வேண்டிய ஒரு லெஃப்ட்டை மறந்துட்டார். ஸோ என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து கிளம்புனா யூரோப்பால இருந்து கிளம்புனவர் வந்து இந்த பிளேஸை ரீச் ஆகுறாரு ரைட். இந்த பிளேஸை ரீச் ஆகி அவர் இதை இந்தியா அப்படின்னு நினைச்சிட்டாரு. அங்க இறங்குறாரு. இறங்கி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது இந்தியா இல்ல அப்படின்னு ரைட். அப்போ ஸோ ஹி ஃபைண்ட்ஸ் அனதர் பிளேஸ் அஸ் அமெரிக்கா. ஸோ கொலம்பஸ் தான் அமெரிக்கா ஃபைன் பண்றாரு. இந்த இயர்ஸ் ஆஃப் 1491-92 அவர் வந்து யூரோப்பால இருந்து கிளம்பி அமெரிக்கா ரீச் ஆயிடுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் வழி வந்து அமெரிக்காக்கான வழியை கண்டுபிடிச்சாச்சு. இந்தியாவை கண்டுபிடிக்கிறோன்ற நினப்புல போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அது இந்தியா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த வேலைகள்லாம் ஆரம்பிக்குது. அமெரிக்காவும் யூரோப்பாவோட ஒரு காலனி தான். இந்தியா எப்படியோ அதே மாதிரி தான். ஆனா அவங்க ஏர்லியராகவே விடுதலை எல்லாம் வாங்கிட்டாங்க. அமெரிக்க விடுதலை போர் படிச்சோம்னா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இப்போ கொலம்பஸுக்கு அடுத்து முக்கியமான பேர் நம்ம யாரை தெரிஞ்சுக்கணும்னா பார்த்தோலோமியோ டயஸ். பார்த்தோலோமியோ டயஸ். ஸோ அடுத்த முக்கியமான ஆள். இவரும் சி ரூட்டை கண்டுபிடிக்கிற நோக்கத்துலதான் போர்ச்சுகலை விட்டு கிளம்புறாரு. போர்ச்சுகலை விட்டு கிளம்புனவர் வந்து அகைன் கரெக்டான பாதையில வர்றாரு. ஹி ரீச்சஸ் தி எண்ட் டிப் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவினுடைய எண்டை அவர் ரீச் பண்றாரு. ஸோ அந்த எண்டு ரொம்ப முக்கியமானது. இந்த எண்டை முதல்ல அடைஞ்சவர் தான் பார்த்தோலோமியோ டயஸ். ஸோ இந்த எண்டுக்கு அவர் என்ன பேர் வைக்கிறாருன்னா கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு பேர் வைக்கிறார். நன்னம்பிக்கை முனை. நன்னம்பிக்கை முனை அதாவது கேப் ஆஃப் குட் ஹோப். நமக்கு வந்து ஒரு ஒளி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி, நமக்கு இந்தியாவுக்கு போறதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு கேப் ஆஃப் குட் ஹோப் வைக்கிறாரு. அகைன் அந்த இடத்துக்கு பேர் வந்து இன்னொரு முனை, புயல் முனைன்னு பேர் வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் அந்த இடத்தை அடையும் போது கடுமையான புயல் அவர் எதிர்கொள்றாரு. அதனால அதுக்கு பேர் புயல் முனைன்னு ஒரு பேர் வைக்கிறார். ஸோ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட், அதாவது கேப் ஆஃப் குட் ஹோப் ஐடென்டிஃபை பண்ணவர் யார் அப்படின்னா பார்த்தோலோமியோ டயஸ். ஸோ இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்துதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வாஸ்கோ ட காமா.
வாஸ்கோட காமா. ரைட். ஸோ வாஸ்கோட காமா தான் அந்த நன்னம்பிக்கை முனையையும் கடந்து இந்தியாவை ரீச் பண்றாரு. ஸோ அப்போ நமக்கு நன்னம்பிக்கை முனை வரைக்கும் ரூட் ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு மேப்ல. இப்போ இங்க இருந்து மூவ் ஆகுறாங்க, இங்க இருந்து மூவ் ஆகுறவங்க அரேபியன் சி வழியா இந்தியாவினுடைய மேற்கு கடற்கரை பகுதிகளை அடைகிறாங்க. ரைட். அப்ப மேற்கு கடற்கரை பகுதினா உங்களுக்கு தெரியும், இந்த ஓரத்துல இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் என்னன்னா கேரளா இருக்கும், அப்படியே போனீங்கன்னா கோவா இருக்கும், மேல குஜராத் மும்பை இருக்கும், மகாராஷ்டிரா இருக்கும், குஜராத் இருக்கும். அந்த வெஸ்ட் கோஸ்ட்டை ரீச் பண்றாங்க. அதனாலதான் நீங்க ஒரு பேஸ் பாயிண்ட் இங்கேயே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து ஆப்பிரிக்கா வழியா சுத்தி வர்றதுனால அவங்களால வெஸ்ட் கோஸ்ட் தான் ரீச் பண்ண முடியும். ஈஸ்ட் கோஸ்ட் அவங்க டேரக்டா ரீச் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இதையும் சுத்தி இந்த பக்கம் போக விரும்பல, டேரக்டா வெஸ்ட் கோஸ்ட் ரீச் பண்றாங்க. அதனாலதான் எல்லா யூரோப்பியன்ஸோட ஃபேக்டரிஸுமே அல்லது இனிஷியல் ஃபேசஸ் எல்லாமே வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியால தான் இருக்கும். அங்க இருந்து தான் அவங்க ஈஸ்டர்ன் சைடு, அதாவது மெட்ராஸா இருக்கட்டும், பெங்காலா இருக்கட்டும், அந்த சைடுக்கு மூவ் ஆவாங்க. அவங்களுடைய எல்லாமே ஸ்டார்டிங் பேஸ்ல ஈஸ்ட்ல தான், அதாவது வெஸ்ட்ல தான் இருக்கும், ஈஸ்ட்ல இருக்காது. ஏன்னா அவங்க ரீச் ஆகுறதுக்கான பேஸ் பாயிண்டா நீங்க ஆப்பிரிக்கால இருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் தான் ரீச் பண்ண முடியும். ஸோ கேரளா, அப்புறம் மகாராஷ்டிரா, மும்பை, தென் குஜராத், இதுதான் அவங்களோட இனிஷியல் ஃபேசஸ். எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸுமே அதை தான் பண்ணாங்க. ஸோ இப்போ அவங்க எப்படி ரீச் பண்ணிட்டாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன ஆயிடுச்சு, வாஸ்கோட காமா வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சிடுறாரு, இந்தியாவுக்கான வழியை கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இதுதான் மேஜர் பிரேக் த்ரூ இன் போத் தி வேஸ். யூரோப்பியன்ஸுக்கும் ஒரு பெரிய பிரேக் த்ரூ, இந்தியாவினுடைய வரலாறுலேயும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது. ஸோ இவர் தான் வாஸ்கோட காமா ஃப்ரம் போர்ச்சுகல். அவர் தான் இந்தியாவினுடைய கள்ளிக்கோட்டை கேலிக்கட்டை அடைகிறார். ஓகே, இவர் தான் சி ரூட்டை ஃபைனலா ஃபைன் பண்றாரு. கொலம்பஸுக்கு அப்புறம் பார்த்தலோமினஸ்க்கு அப்புறம் இவர் தான் ஃபைன் பண்றாரு. ஃபைன் பண்ணி இந்தியாவுக்கான மேப் பண்ணிட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணி எல்லா யூரோப்பியன்ஸும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்ததுல முதல் நாடு தான் போர்ச்சுகீஸ். ரைட், போர்த்துகீசியர்கள். ஸோ போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இவங்க அப்போ இந்தியாவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன்ஸ் யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வாஸ்கோட காமா வந்துட்டாருன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா அவருக்கு முன்னாடியே அதுக்கான பணிகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் ஸ்டார்ட் பண்றான்னா ஹென்றி. ரைட், ஹென்றி அப்படிங்கிற ஒரு பிரின்ஸ் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். ஒரு அரசர் 1418 அதை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நிறைய கப்பல்களை உருவாக்கி, கப்பல் படையை உருவாக்கி அனுப்பி வைக்கிறார். ஆண்டுக்கு 2 கப்பல் 3 கப்பல்ன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறார். நீங்க போய் எப்படியாவது ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு வாங்க, நம்ம ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வருஷத்துக்கு 2 கப்பல் 3 கப்பல் அனுப்புறாரு. யாரு? ஹென்றி. ஸோ இவர் வந்து கடற்படை சார்ந்து அதிகமான எக்ஸ்போசர் இருந்ததுனால அவர் நம்ம என்ன சொல்றோம்னா ஹென்றி தி நேவிகேட்டர், அதாவது மாலுமி ஹென்றி அப்படின்னு அவர் சொல்றோம். ஹென்றி தி நேவிகேட்டர்னு அவர் சொல்றோம். ஸோ அவர் மூலமா தான் இந்த கப்பற்படை வளர ஆரம்பிக்குது. வாஸ்கோட காமா வர்றதுக்கான ஆரம்ப புள்ளியே ஹென்றி தான். ஸோ ஹென்றி உருவாக்குன அந்த கப்பல் படை தான் வாஸ்கோட காமாவை இந்தியாவை நோக்கி தள்ளுது. அதுல ஒரு ஆள் தான் வந்து பார்த்தலோமிடேஸ். அவர் ஆப்பிரிக்காவோட எண்ட் பாயிண்ட் வந்தார் இல்லையா அவரு. ஸோ அதை தொடர்ந்து வாஸ்கோட காமா. ஸோ ஹென்றி தான் ஆரிஜின் பாயிண்ட், மாலுமி ஹென்றி, மறந்துடாதீங்க. ரைட்டா? ஸோ இவங்களோட மெயினான பாயிண்ட் என்ன? புது ட்ரேட் ரூட்டை கண்டுபிடிக்கணும், ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி, இதுவும் முக்கியமான பாயிண்ட். அவங்களுக்கு வந்து ட்ரேட்ல நியூ ட்ரேட் ரூட் தேவை, கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன் ஸ்ப்ரெட் பண்ணணும்னா அங்க இஸ்லாமிய பவர் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது அரேபோட பவர் வந்து அதிகமாகுது. துருக்கியர்கள் அல்லது அரேபியர்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாகுது. ஸோ அது அப்போ அரேபியர்கள் துருக்கியர்கள்னா இன்டைரக்ட்லி இட் மீன்ஸ் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்ஸோட பவர் அதிகமாகுது. ஸோ அதை ஓவர் பவர் பண்றதுக்கு நம்ம கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற 2 காரணத்துக்காக. இப்போ போர்ச்சுகீஸ் வந்ததுக்கான மெயின் காரணம் வந்து ட்ரேட் அஸ் வெல் அஸ் கிறிஸ்டியானிட்டி. இந்த 2 காரணத்துக்காக தான் போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. ஸோ வந்தவங்க மெயினா வாஸ்கோட காமா தான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. 1498 வாஸ்கோட காமா வந்து இந்தியாவினுடைய கேரளால இருக்கக்கூடிய கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற பகுதியை ரீச் பண்றாரு. கேலிக்கட் இது எங்க இருக்கு? கேரளால இருக்கு. தமிழ்ல வந்து கள்ளிக்கோட்டை அப்படின்னு இருக்கும். ஸோ கள்ளிக்கோட்டையினுடைய அரசரான ஜமோரின் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஹிந்து அரசர். ஜமோரின் அல்லது சாமரின் எப்படின்னாலும் சொல்லலாம். ஸோ ஜமோரின் வந்து வாஸ்கோட காமாவை வெல்கம் பண்ணி ஒரு ஊரை சுத்தி காட்டுறாரு, அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. ஓகேவா? ரைட். இப்போ இங்க பாயிண்ட் என்னன்னா, ஜமோரின் வந்து அல்லது சாமரின் வந்து அரேபியன் ட்ரேடர்ஸை ஊருக்குள்ள விடவே இல்லை. அரேபியன்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்றாரு. நீங்க எங்க ஊர்ல ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. ஆனா அவர் வந்து வாஸ்கோட காமாவை வெல்கம் பண்றாரு. ஸோ இங்கேயே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அரேபியர்களை உள்ள விடாத சமோரின் வாஸ்கோட காமாவுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஸோ ஹெல்ப் பண்ணி வாஸ்கோட காமா உள்ள வர்றாரு. வர்றவர் வந்து நல்ல பொருட்களோட மெயினான டார்கெட் என்னன்னா, யூரோப்பியன்ஸுக்கு வந்து மிளகு மேல பெப்பர் மேல நிறைய கண் இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையே பெப்பர் தான்.
ஸோ அந்த பெப்பர் எங்க அதிகமா கிடைச்சுன்னா இந்தியாவில கிடைச்சது. அவங்களுக்கு அது ரொம்ப தேவை. அதுக்காக தான் வர்றாங்க. அவங்க மெயினா டார்கெட் பண்ணதே பெப்பர் அந்த மாதிரி பொருட்கள் தான், இந்த மாதிரி பொருட்கள் தான். ஸோ அது மாதிரி நிறைய பொருட்கள் அள்ளிட்டு அகைன் ஹி ரிட்டர்ன் டு யூரோப். அவரோட ஊருக்கு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப 1502 வருவார். 1498 வந்தவர் வந்து போயிட்டு 1502 வருவாரு. அதே வந்த வாஸ்கோடகாமா கொச்சின்ல போர்ச்சுகலோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியை ஓபன் பண்ணுவார். ஹி ஓபன் அ ஃபேக்டரி, எஸ்டாப்ளிஷ்ட் அ ஃபேக்டரி, தொழிற்சாலை. எங்க? கொச்சின்ல தொழிற்சாலையை திறந்து வைக்கிறார். தொழிற்சாலையை திறந்து போர்ச்சுகீஸோட அபிஷியல் என்ட்ரி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அவங்க வந்து ஃபேக்டரி ஓபன் பண்ணிட்டாங்க. ஃபேக்டரி ஓபன் பண்ணது 1502 தொழிற்சாலை எங்க? கொச்சியில. ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் அரசாங்கம் மாதிரி நிர்வகிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஃபேக்டரி வந்துருச்சு. அப்போ ஃபேக்டரி வேணும் அப்படின்னா அதை நிர்வகிக்கிறதுக்கு கவர்னர் மாதிரி ஒரு ஆள் தேவை. ஸோ அவரை வச்சு நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கணும்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பவரை கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் பண்றாங்க. ஸோ அப்படி மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் போர்ச்சுகீஸ் கவர்னர்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் கவர்னர் யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் கவர்னர் இன் இந்தியா. 1505 இருந்து 1509 வரைக்கும் ஆட்சியில் இருக்காரு. ஓகேவா? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல் கவர்னர் ஆஃப் இந்தியா. இந்தியாவிற்கான முதல் போர்ச்சுகீசிய கவர்னர். ஓகேவா? ரைட். ஸோ இவர் என்னென்ன பண்றாருன்னா இவர் தான் ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் கொள்கை அப்படின்னு ஒன்ன கொண்டு வர்றாரு. நீல நீர் கொள்கை ஏன் இதை கொண்டு வர்றாருன்னா போர்ச்சுகலோட நேவல் ஸ்ட்ரென்த், அதாவது கடற்படை, அவங்களுடைய கடற்படையினுடைய பலத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மெயின் நோக்கம். ஏன்னா இங்க எல்லா மூவ்மெண்ட்டுமே கடல் வழியா இருக்கு. இப்போ எவனாவது ஒருத்தன் வந்து எல்லா ரூட்டும் இப்போ இன்னைக்கு மாதிரி ரோடோ ரயில்ஸோ அல்லது ஃபிளைட்ஸோலாம் கிடையாது. ஒரே போக்குவரத்து கடல் தான். ஸோ கடல் வழியா போனா நம்ம இங்க இருந்து இப்போ இந்தியாவில இருக்காங்க, இந்தியாவில இருந்து பொருள் எடுத்துட்டு அவங்க யூரோப்பா போறாங்க. இடையில கடற்கொள்ளைகள் வரலாம் அல்லது வேற நாட்டினுடைய கடற்படை தாக்கலாம். இப்போ இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இதுல இருந்தெல்லாம் நம்ம பொருட்களை காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு தான் ஒரு பாலிசி, ப்ளூ வாட்டர் பாலிசி. ஸோ அந்த ப்ளூ வாட்டர் பாலிசியை கொண்டு வந்தவர் யாரு? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அதே மாதிரி he defeated the combined fleet of Egypt and Gujarat. 1509 இப்போ போர்ச்சுகீஸ் இருக்காங்க இல்லையா, போர்ச்சுகீஸோட கப்பல்கள்லாம் வந்து இடையில மறிக்கப்படும், எகிப்தியர்களால மறிக்கப்படும். அதையும் பீட் பண்ணி அவர் வந்து அந்த இடத்துல போர்ச்சுகீஸோட அதிகாரத்தை நிலைநாட்டினார். ஓகேவா? பேஸ்ட் ஆன் ஹிஸ் ப்ளூ வாட்டர் பாலிசி. ஸோ இந்த 2 பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ளூ வாட்டர் பாலிசி, அல்மெய்டா. அதே மாதிரி எஜிப்த் அண்ட் குஜராத்தினுடைய நேவல் ஃபோர்ஸஸை அவர் டிஃபீட் பண்ணாரு அப்படிங்கிறதும் முக்கியமான பாயிண்ட். அடுத்துதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரூலர், அல்போன்சோ டி அல்புகர்க். Again, the main point is he is the real founder of Portuguese power in India. இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர். யார் அப்படின்னா அல்புகர்க். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அகைன் அல்புகர்க் தான் முதல் முறையா கோவாவை கேப்சர் பண்றாரு ஃப்ரம் தி சுல்தான் ஆஃப் பிஜப்பூர். ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா, இதுல எல்லாமே கேட்பாங்க. போர்ச்சுகீஸ் எப்போ கோவாவை கேப்சர் பண்ணாங்க? 1510. யார்கிட்ட இருந்து கேப்சர் பண்ணாங்க? சுல்தான் ஆஃப் பிஜப்பூர். அகைன் அப்படியே ரிவர்ஸ்ல போர்ச்சுகீஸ் வந்து சுல்தான் ஆஃப் பிஜப்பூர்ல இருந்து எந்த பகுதியை கேப்சர் பண்ணாங்க? எப்படி வேணா கேட்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. கேப்சர்ட் கோவா ஃப்ரம் தி சுல்தான் ஆஃப் பிஜப்பூர். லேட்டர் கோவா தான் வந்து போர்ச்சுகீஸோட கேபிட்டலா மாறும். ஓகே, ரைட். அடுத்த பாயிண்ட் போயிடலாம். என்கரேஜ் இன்டர் மேரேஜ் வித் நேட்டிவ்ஸ். அதாவது இவர் என்ன பண்ணாருன்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து அதிகமான இந்திய பெண்களை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்றத என்கரேஜ் பண்றாரு. ஏன் அப்படின்னா அப்பதான் இந்தியாவில் நீங்க வந்து சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற தாட்ல என்கரேஜ் பண்றாரு. போர்ச்சுகீசியர்கள் அதிகமான இந்து பெண்களை வந்து நீங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்றாரு. அகைன் ஹி அபாலிஷ் தி பிராக்டிஸ் ஆஃப் சதி. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிரிட்டிஷ்காரன் வந்து ஏன் வந்து அறிவுல அதிகமா இருக்கான் அப்படி ஆரம்பத்திலேயே சதியை ஒழிக்கிறாங்க. ரைட். அப்போ அவர் வந்து ஆல் ஓவர் இந்தியாக்கெல்லாம் அவரால் பண்ண முடியல. அவர் கையில இருந்த கோவா மாதிரி சின்ன சின்ன பகுதிகளில் அவர் பாக்குறாரு. சதினா என்னன்னு தெரியும் இல்லையா? சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சதி அப்படின்னா என்னன்னா ஒரு திருமணமான பெண் கணவன் இறந்து விட்டான் அப்படின்னா கணவனை எரிக்கும் போது அதே சுதையில விழுந்து அந்த பெண்ணும் இறந்து போயிடணும், உயிரோட போய் விழுந்துடணும். அதுக்கு பேர் தான் சதி. ஸோ அந்த சதியை, அந்த பிராக்டிஸை அபாலிஷ் பண்றாரு, தடுக்கிறார்.
ரைட். அது தப்பான ஒரு பழக்கம் அப்படிங்கிறத அவர் சொல்லி தடுக்கிறாரு. அது கோவா மாதிரி சின்ன பகுதியில் பண்றாரு. லேட்டரா பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் 1820களில் மொத்த இந்தியாவுக்கே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரைட். தி மெயின் ரீசன் இஸ் எஜுகேஷன், தட் வெஸ்டர்ன் எஜுகேஷன். அகெயின் இது மெதுவா வளர்ந்துதான் அந்த பிரிட்டிஷோட பாலிசிஸ் எல்லாம் இங்க வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் வளர்ந்துச்சு. ரைட். ஸோ இதுவும் முக்கியமான பாயிண்ட். இது மூணுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து நினோ டா குன்ஹா. குன்ஹா அல்லது கன்ஹா எப்படினாலும் சொல்லலாம். ஸோ நினோ டா குன்ஹா he transferred the capital from Calicut to கோவா. இங்க 2 பாயிண்ட் இருக்கு. முதல் என்ன அப்படின்னா, போர்ச்சுகீசியர்களுடைய முதல் தலைநகரம் வந்து கள்ளிக்கோட்டை, கேலிக்கட். அவங்க அங்கதான் என்ட்ரி ஆனாங்க, அதனால கேலிக்கட். லேட்டர் ஆர் பெர்மனன்ட் கேபிட்டல் வந்து கோவா. லேட்டர் ஆர் பெர்மனன்ட் கேபிட்டல் என்னது, கோவா. எப்ப மாறுது கோவா? 1530ல கேலிக்கட்ல இருந்து கோவாக்கு மாறுது. மாத்தினவர் பேர் என்ன? நினோ டா குன்ஹா. ரைட். அவர் தான் மாத்துறாரு. அகைன் இவர் என்ன பண்றாருன்னா, டாமன் டையோ அப்படிங்கிற தீவுகளை கைப்பற்றுறாரு. பசீன் அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றுறாரு. ஓகேவா. டையோவை கைப்பற்றுறாரு, பசீனை கைப்பற்றுறாரு ஃப்ரம் தி ரூரல்ஸ் ஆஃப் குஜராத். 1534ல குஜராத் ரூலர்ஸ் இருந்து டையோவையும் பசீன்ற பகுதிகளையும் கேப்சர் பண்றாரு நினோ டா குன்ஹா. ரைட்டா. ஸோ அகைன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆள் வந்து நினோ டா குன்ஹா. இந்த 3 பேர் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா போர்ச்சுகீஸ் எதுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க? 2 காரணத்துக்கு வந்தாங்களா. ஒன்னு என்ன, ட்ரேடு. இன்னொன்னு என்ன, கிறிஸ்டியானிட்டி. இப்பதான் நம்ம இன்னொரு கவர்னரை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஹிஸ் நேம் இஸ் அல்போன்சா டிசௌசா. அல்போன்சோ டிசௌசா. அல்போன்சா டிசௌசா. ரைட். இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து நினோ டா குன்ஹாக்கு அடுத்து வந்தவர். இவர் வந்து 1542ல ரூல் பண்றாரு. ரைட்டா. கோவாவை ரூல் பண்றாரு. கோவா கேபிட்டல் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றாருன்னா, இப்ப கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும்ன்றது பாயிண்ட். கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக போர்ச்சுகல்ல இருந்து பிரான்சிஸ் கோ சேவியர். ரைட். இந்த பேர் முக்கியமானது. பிரான்சிஸ் கோ சேவியர் அப்படிங்கிறவரை கோவாவுக்கு வர வைக்கிறாரு. பிரான்சிஸ்கோ சேவியர் யாரு? இவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி பரவ காரணமாக இருந்த பாதிரியாரோட பேர் என்ன? பிரான்சிஸ்கோ சேவியர். சேவியர் தான் போர்ச்சுகீசியர் காலத்துல இந்தியாவுக்கு வந்து, இன்னைக்கும் நீங்க கோவாவுக்கு போனீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி தான் அந்த ஊரோட எல்லா பகுதிகளிலையும் இருக்கும். தி ரீசன் இஸ் போர்ச்சுகீஸ். ரைட். ஆங்கிலோ இந்தியன்ஸ் தான் அங்க அதிகமா இருப்பாங்க. அவங்களோட கல்ச்சரே அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கும். ரைட்டா. நம்ம மற்ற ஊர்கள் மாதிரி இருக்காது. தி ரீசன் இஸ், மெயின் ரீசன் இஸ் போர்ச்சுகீஸ் அண்ட் தட் ரூலிங் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ஓகேவா. ஸோ அல்போன்சா டிசோசா தான் அடுத்து 1542ல இருக்காரு. அவருடைய ஆட்சி காலத்துல தான் பிரான்சிஸ்கோ சேவியர் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கோவாவுக்கு வர்றாரு. இதன் மூலமா தான் இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் படித்தோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல எந்த ஆக்ட் வந்து இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டியை பரப்பலாம், கிறிஸ்தவ மத பரப்பு குழுக்கள் இந்தியாவுக்கு அனுமதிக்கப்பட்டனர்னு பிரிட்டிஷ் கவர்மெண்டோட எந்த ஆக்ட் சொல்லுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நான் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா. ரைட். அடுத்த நியூஸ் போமா. போர்ச்சுகீஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இவங்களோட என்னென்னலாம் இந்தியாவுக்கு இவங்க பண்ணாங்க. ரைட். மெயினா இவங்க பண்ண ட்ரேட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு மிளகு அதிகமா தேவைப்பட்டுச்சு. பெப்பர் ட்ரேட் பண்ணாங்க, ஆர்ம்ஸ் ஆயுதங்களை ட்ரேட் பண்ணாங்க, ஹார்சஸ் இதெல்லாம் ட்ரேட் பண்ணாங்க. அகைன் இவங்க காலத்துல தான் ட்ரேட் வித் ஜப்பான் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. ஜப்பானோட ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா. ரைட். ஸோ ஜப்பான்ல இருந்து அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, மெட்டீரியல்ஸ் கிடைச்சிச்சு. மெயினா வந்து காப்பர் கிடைச்சிச்சு. அவங்களுக்கு காப்பர் கிடைச்சிச்சு, சில்வர் கிடைச்சிச்சு ஜப்பான்ல இருந்து. ஸோ ஜப்பானோட ட்ரேடை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இன்ட்ரடியூஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் இன் கோவா 1556. ரைட். இங்க எதுக்கு அவங்க பிரிண்டிங் பிரஸ் ஓபன் பண்றாங்க? இப்போ இவங்க பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து கிறிஸ்டியானிட்டி. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்தவத்தினுடைய அல்லது கிறிஸ்தவ மதத்தினுடைய கொள்கைகளை பரப்புறதுக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நோட்டிங்ஸ் தேவைப்படுது. அதை பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிக்கிறாங்க. லேட்டரா இந்த பிரிண்டிங் பிரஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது எல்லா யூரோப்பியன்ஸுக்கும் ஆப்போஸா போய் நின்றுச்சு. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் பேப்பர் பிரிண்ட் பண்ண கத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் பேப்பர்ல பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் இந்தியாவில் எங்க ஆரம்பிக்குது? கோவால ஆரம்பிக்குது 1556ல. ஓகேவா. தென் அவங்க வந்து நிறைய வெஜிடபிள்ஸை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே டைரக்டா என்சிஆர்டில இருக்கு. இந்த பேர்லாம் கேட்கலாம். ரைட்டா. மெயினா டொமேட்டோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, பொட்டேட்டோஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, சில்லி
மிளகாய்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பைனாப்பிள், பப்பாயா, டொபாக்கோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் புகையிலையை அல்லது டொபாக்கோவை அறிமுகப்படுத்தியவர்கள் யாரு அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள். அதே மாதிரி மெய்ஸ், இந்த எல்லாதையும் தக்காளி, உருளைக்கிழங்கு, மிளகா, பைனாப்பிள், பப்பாயா, டொபாக்கோ, மெயின்ஸ் அந்த மக்காச்சோளம், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இது எல்லாம் யார் இன்ட்ரடியூஸ் பண்றா? போர்ச்சுகீஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த பாயிண்ட்டை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதுல ஒரு 3 கொடுத்துட்டு 1, 2, 3 கொடுத்துட்டு இதுல எது போர்ச்சுகீஸால இன்ட்ரடியூஸ் ஆனது அல்லது எது இன்ட்ரடியூஸ் ஆகல அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிசினல் பிளான்ஸை பத்தி அவங்க ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்சையும் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஆயுர்வேதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த போர்ச்சுகீஸ் பீரியட்ல நடந்த முக்கியமான போர்கள், ரைட்? ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் சாவி போர். இது வந்து யார் யார்கிட்ட நடக்குதுன்னா போர்ச்சுகீஸுக்கும் மம்லுக் சுல்தான் அண்ட் சுல்தான் ஆஃப் குஜராத் சுல்தானுக்கும் மம்லுக் சுல்தானும் சேர்ந்து போர்ச்சுகீஸோட போர் பண்றாங்க. அதுல போர்ச்சுகீஸ் தோத்தும் போறாங்க. ரைட்டா? டிஃபீட் ஆஃப் போர்ச்சுகீஸ், அவங்க வந்து தோத்துடுறாங்க. அடுத்து 1509 பேட்டில் ஆஃப் டயூல என்ன ஆகுதுன்னா போர்ச்சுகீஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. யார் யாரை ஜெயிக்கிறாங்க அப்படின்னா குஜராத், காலிக்கட் அண்ட் மம்லுக்ஸ், இந்த 3 பேரையுமே ஜெயிக்கிறாங்க. இப்போ இங்கதான் பாயிண்ட் இருக்கு. காலிக்கட் அப்படிங்கிறவர்ல இருந்தவர் பேர் என்னன்னா சாமரின். நான் சொன்னேன் இல்லையா, சமோரின் அல்லது சாமரின். இங்க ப்ரொனன்சியேஷன் வந்து மாறும். நீங்க எப்படி வேணா பாத்துக்கணும். இப்ப சாமரின் எழுதுறதுல நீங்க தமிழ் புக் எடுத்து படிச்சீங்கன்னா சாமரின் இருக்கும், இங்கிலீஷ்ல சமோரின் இருக்கும். நீங்க எப்படி வேணா ரீட் பண்ணி எப்படி வேணா படிச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சா போதும். சமோரின், வரவேற்ற சமோரினையே அவங்க தோக்கடிக்கிறாங்க. 1502 தொழிற்சாலை வச்சுக்கிற ஒத்துக்கிட்டது யாரு? சமோரின் தான். அவரையே தோக்கடிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து பின்னால எதிர்த்து வச்சிருவார் போர்ச்சுகீஸுக்கு. இவங்க வந்து நம்மள நசுக்க பாக்குறாங்கன்னு அவர் தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணிடுவார்னா போர்ச்சுகீஸோட போர் புரிவார். ஸோ அந்த டைம்ல தான் குஜராத் ஆல்ரெடி போர் புரிஞ்ச மம்லுக்கு, குஜராத், அதோட சேர்த்து காலிக்கட்டையும் பீட் பண்றாங்க இன் தி பேட்டில் ஆஃப் டயூ. இதுக்கப்புறம் தான் டயூ கேப்சர் ஆகும். ஓகேவா? தென் பேட்டில் ஆஃப் சகோலி அல்லது சவோலி, ரைட்டா? சகோலி. இதுல என்ன ஆகுதுன்னா அகைன் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சகோலி போர் அப்படிங்கிறது பிரிட்டிஷுக்கும் போர்ச்சுகீஸுக்குமான ஒரு போர். இது நம்ம பிரிட்டிஷ் பீரியட்லயும் படிப்போம். இது யாருக்கு? பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு போர். பிரிட்டிஷ் வர்சஸ் போர்ச்சுகீசியர்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் நடைபெற்ற ஒரு போர். இது மெயினா எதுக்காக நடக்குதுன்னா சூரத் அப்படிங்கிற பகுதிக்காக நடத்தப்பட்ட ஒரு போர். அதுல வந்து அவங்க சூரத்தை இழக்கிறாங்க. ஏன்னா சூரத் அப்படிங்கிறது இன்னைக்குமே ஒரு முக்கியமான தொழில் நகரம், ரைட்டா? தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கக்கூடிய நகரம் வந்து சூரத். ஸோ அந்த சூரத்துல பிரிட்டிஷாரோட தோத்து போறாங்க பேட்டில் ஆஃப் சகோலி உடன்படிக்கைன்னு ஒன்று கையெழுத்தாகும். அப்பதான் வந்து சூரத் வாஸ் டேக்கன் ஓவர் பை பிரிட்டிஷ். அடுத்து பேட்டில் ஆஃப் வசாய் போர், ரைட்டா? வசாய் போர்ல அகைன் அவங்க என்ன பண்றாங்கன்னா மராத்தாஸோட போர் புரியுறாங்க. போர்ச்சுகீஸ் வர்சஸ் மராத்தாஸ். இதுல வந்து மராத்தாஸ் ஜெயிக்கிறாங்க. ஓகே, அகைன் போர்ச்சுகீஸ் வந்து தோத்து போயிடுறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் போர்ச்சுகீஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ், அகைன் போர்ச்சுகீஸோட இம்பார்ட்டன்டான பேட்டில்ஸ். இவங்களோட பேசிக் டிக்ளைனுக்கான காரணம் என்னன்னா மெயினான ரீசன் வந்து இங்கிலாந்து அண்ட் பிரெஞ்சோட எவால்யூஷன். அவங்க இங்கிலாந்தும் பிரெஞ்சும் வந்து வேகமா இந்தியாவில் வளர ஆரம்பிச்சாங்க. அகைன் இப்போ இந்த வளரும் போது போர்ச்சுகீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கிலீஷ்டையும் பிரிட்டிஷ்டையும் அவங்களோட நிறைய டெரிட்டரிஸை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மராத்தாவோட பவர் அந்த டைம்ல தான் அதிகமாச்சு, ரைட்டா? இப்போ நீங்க இன்னொரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். 1498 இருந்து கிட்டத்தட்ட இப்போ 1498 காலகட்டத்தை தான் ஃபர்ஸ்ட் டைம் யார் வர வாஸ்கோ ட காமா வர்றாரு இல்லையா? இந்த டைம்ல வந்து டெல்லி சுல்தானேட் இருந்தாங்க. ஓகே, டெல்லி சுல்தான்ஸ் இருந்தாங்க. தென் பிரிட்டிஷ் பீரியட்லாம் வரும்போது வந்து இந்த 1500-600 காலகட்டத்துல மெயினான ரூலர்ஸ் யாருன்னா முகல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட், தென் மராத்தாஸ். இந்த பக்கம் சவுத்துல வந்து விஜயநகர் பாமினி. இவங்கெல்லாம் வந்து பேரலல்ஸ். விஜயநகரம் அண்ட் பாமினி அரசுகள் இவங்கெல்லாம் பேரலல்ஸ், ரைட்டா? அப்போ நீங்க யோசிச்சீங்கன்னா இந்தியாவுக்கு பிரிட்டிஷார் வரும்போது ரூலிங்ல இருந்தது முகல்ஸ். இது வந்து பேசிக்கான கொஸ்டின். இந்தியாவை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தது இஸ்லாமிய ரூலர்கள். அதுக்கு இடையில தான் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை பூத்துறாங்க, ரைட்டா? ஸோ இதுல மெயினான பாயிண்ட் சொல்லியிருக்கோம். இந்த 1662 என்ன நடக்கும்னா ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதோட வந்து போர்ச்சுகீஸோட போர் மொத்தமா முடிஞ்சு போயிடும். 1662 போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பேவை வந்து, அதாவது பிரிட்டிஷ் கிங்கான சார்லஸ் II வந்து போர்ச்சுகீஸ் குவீனை மேரேஜ் பண்ணிக்குவார். ஓகே, கிங் சார்லஸ் II, 2ஆம் சார்லஸ், கிங் சார்லஸ் II
இவர் என்ன பண்ணுவாருன்னா போர்ச்சுகீஸ் குவீனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறார். போர்ச்சுகீஸ் குவீனை மேரேஜ் பண்றதுனால அதுக்கு டவுரியா பாம்பேவை போர்ச்சுகீஸ் என்ன பண்ணிடும், பிரிட்டிஷ்ட கொடுத்துரும் 1662. இதோட போர்ச்சுகீஸோட மொத்தமுமே எண்ட் ஆயிரும். ஸோ அவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது. ஸோ அதோட போர்ச்சுகீஸோட பவரும் அப்படியே டிக்ளைன் ஆகிட்டே வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த போர்ச்சுகீஸ் வந்து மும்பையை எதுக்கு கொடுத்தாங்க அல்லது எப்போ கொடுத்தாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்கன்ற டேட்டாவையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பின்னாடி பிரிட்டிஷ் வரும்போதும் இதை நான் சொல்லதான் போறேன், இருந்தாலும் இங்கே கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அடுத்ததுக்குள்ள போலாமா? தென் தி டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச்சுக்காரர்கள். ஸோ டச்சுக்காரர்கள். ஸோ டச் கிழக்கு இந்திய கம்பெனி எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா 1602 ஃபார்ம் ஆகுது. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபார்ம்ட் இன் 1602. 1602 டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கு அவங்களோட மெயின் டார்கெட் இந்தியா கிடையாது. ரைட். அவங்களோட மெயின் டார்கெட் வந்து இந்தோனேஷியா. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஜாவா, சுமத்ரா தீவுகள் அப்படின்னு சொல்லப்பட்ட பகுதி தான் அவங்களோட மெயின் டார்கெட். அகைன் டச்சோட பொசஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தோனேஷியா தான். அவங்க இந்தோனேஷியாவை டார்கெட் பண்ணி தான் ட்ரேடே பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியா அப்படிங்கிறதே அவங்களோட சப் பார்ட். ஓகேவா? இதுல அவங்க இந்தியாவில் என்னென்ன பண்ணாங்க? ஸோ மெயினா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி எங்க ஆரம்பிக்கிறாங்க? மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினம்ல ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்றாங்க இன் தி இயர் ஆஃப் 1605. 1605 மசூலிப்பட்டினத்துல அவங்களுடைய முதல் ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? தென் அவங்களுடைய முக்கியமான நகரமா புலிக்காட். ரைட். புலிக்காட்டை உருவாக்குறாங்க. ஓகேவா? ஸோ புலிக்காட்டு தான் டச்சோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா எவால்வ் ஆக ஆரம்பிக்குது. ரைட். ஸோ இந்த இந்த மசூலிப்பட்டினத்துல அவங்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, இந்த மசூலிப்பட்டினத்துல ஆரம்பிக்கிறதுக்கு அந்த உரிமையை யாரு கொடுக்குறா அப்படின்னா ரூலர் ஆஃப் கோல்கொண்டா. ரூலர் ஆஃப் கோல்கொண்டா மன்னர்கிட்ட இருந்து தான் அவங்க என்ன பண்றாங்க, இந்த மசூலிப்பட்டினத்துல ஃபேக்டரி அமைக்கிறதுக்கு ஃபர்மான் அப்படின்னு ஒண்ணு வாங்குறாங்க. ஃபர்மான்னா என்ன சார்? ஸோ ஃபர்மான் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்த கடிதம் மாதிரி. ஃபர்மான் அப்படிங்கிற வார்த்தை இது வந்து ஒரு முகல்ஸோட வார்த்தை. ஃபர்மான் அப்படிங்கிறது, ஃபர்மான்னா ஒப்பந்த கடிதம். நீங்க வந்து இந்த இடத்துல ஃபேக்டரி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டு சைன் போட்டு கொடுக்கறதுக்குள்ள ஒரு ஆர்டர் மாதிரி அந்த ஃபர்மானை வாங்கி மசூலிப்பட்டினத்துல ஓப்பன் பண்றாங்க. தென் அவங்களோட மெயின் டெரிட்டரியா புலிக்காட்டும் அவங்களுடைய முக்கியமான டெரிட்டரியா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சூரத்து, சின்சுரா, கொச்சின், பாட்னா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவங்களோட ஃபேக்டரிஸை அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாரோடைய அன்னைக்கு பேரலா இருந்த எல்லாரோடையும் ஃபைட்டும் பண்றாங்க. குறிப்பா போர்ச்சுகீஸோட ஃபைட் பண்றாங்க, பிரிட்டிஷோட ஃபைட் பண்றாங்க, எல்லாரோடையுமே ஃபைட் பண்றாங்க. ஆனா எதுலையுமே இவங்க தெளிவா இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ்ட் ஆகணும்னு நினைக்கல. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரோடையும் ஃபைட் பண்ணாலும் இவங்களால சர்வைவ் ஆக முடியல. குறிப்பா இங்கிலீஷ் ஃபோர்ஸ் வந்து வேகமா வளர்ந்துட்டதுனால அவங்களால சர்வைவ் ஆக முடியல. தி ஜஸ்ட் லீவ்ட் இந்தியா இன் 1667. டச் லெஃப்ட் இந்தியா ஃபார் இந்தோனேஷியா. இந்தியா விட்டு அவங்க இந்தோனேஷியா போறாங்க. இந்தோனேஷியால சில காலம் இருந்துட்டு அகைன் தி ரிட்டர்ன் டு யூரோப். அவங்களால அதுக்கப்புறம் சர்வைவ் ஆக முடியல. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய படையோ அல்லது பணபலமோ இல்லை. ரைட். டச்சோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெவலப்ட் நியூ யூரோப்பியன் மார்க்கெட்ஸ். இந்தியாவில் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு அவங்க காரணமா இருக்காங்க. அதிகமான ட்ரேட் வர்றதுக்கும் அவங்க ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஓகேவா? ரைட். இந்தியாவுக்கு வந்தது எல்லாருமே ஸ்பைசஸுக்கும் இந்தியாவில இருந்து அவங்க ட்ரேட் பண்ணது என்ன அப்படின்னா ஸ்பைசஸ். இன்னொன்று வந்து இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறச்சாயம் தரக்கூடிய பொருள். ஓகே, இது ஒரு நிறச்சாயம், இயற்கையான நிறச்சாயம். இது இந்த மாதிரி பொருட்களுக்கு தான் அவங்க ட்ரேடே பண்ணாங்க. ரைட்டா? அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெயினா வந்து காயின்ஸ் மின்டிங் காயின்ஸை வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காயின்ஸ்லாம் இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல கிடைச்சிருக்கு. ஸோ மின்டிங் பிளான்ட் வந்து அவங்க எங்கெங்கெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா கொச்சின்ல மின்டிங் பிளான்ட் இருந்துச்சு, மசூலிப்பட்டினத்துல இருந்துச்சு, நாகப்பட்டினம் தமிழ்நாட்டில் வந்து நாகப்பட்டினத்துல வந்து இப்போ நாகப்பட்டினம்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க டிஎன்பிசி படிச்சீங்கன்னா நாகப்பட்டினத்துல வந்து அதிகமான டச்சு காயின்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இவங்க இந்த மின்ட் பண்ணாங்க இல்லையா, இந்த மின்ட் பண்ணதுல அதிகமா ஹிந்து கடவுள்களை வந்து அவங்க வந்து ஒர்ஷிப் பண்ற மாதிரி அவங்க மின்ட் காயின்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணிருக்காங்க. இப்போ ஹிந்து டைட்டிஸ்ல மெயினா வந்து லார்ட் வெங்கடேஸ்வரர்னா யாரு? பெருமாள் தானே. ஸோ பெருமாளை
புகழும் விதமான ஹிந்து காயின்ல அவரோட படம்லாம் போட்டு ரன் பண்ணியிருக்காங்க. இதுல வெங்கடேஸ்வரா இருந்த காயின் வந்து புலிக்காட் அப்படிங்கிற பகுதியில கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, புலிக்காட். ஸோ புலிக்காட் பகுதியில வெங்கடேஸ்வரர் இருக்கக்கூடிய நாணயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த நாணயங்கள்லாம் வந்து டச்சுக்காரர்கள் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேஜர் ஃபேக்டரிஸ்னா புலிக்காட் 1610, சூரத் 1616, சின்சுரா 1653, பாட்னா 1659, கொச்சின் 1663. தென் தே லெஃப்ட் 1667 ஃப்ரம் இந்தியா. ரைட். ஸோ அடுத்துதான் மெயினான ஒரு ஆள், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. ஸோ இது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கான ராயல் சார்ட்டர், ஓகே, ஒரு உயர் அதிகாரமிக்க ஒரு ஒப்பந்தம் அல்லது ஒரு அனுமதி கடிதம் வந்து குவீன் எலிசபெத் முதலாம் எலிசபெத், ரைட்டா, முதலாம் எலிசபெத் அப்படிங்கிறவங்க தான் வந்து அதுக்கான அனுமதி கடிதத்தை கொடுக்குறாங்க. இன் தி டேட் ஆஃப் டிசம்பர் 31, 1600, 1600 அல்லது 1600, 1600 டிசம்பர் 31 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வணிகம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை கொடுத்து பண்ண வைக்கிறாங்க. ஸோ கிழக்கிந்திய கம்பெனி வந்து, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வெரி வெல் எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்தியாவை அவங்களோட காலனி ஆக்கி இந்தியாவை மொத்தத்தையும் ரூல் பண்ணாங்க. ரைட். ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பகுதியாக பார்க்கலாம். ஒன்று வந்து வெஸ்ட் கோஸ்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்தியா வந்து இப்போ இது இருக்கு இல்லையா, இது வந்து ஈஸ்ட் சைடு, ஸோ ஈஸ்ட் கோஸ்ட், இது வெஸ்ட் கோஸ்ட். ஸோ யூரோப்பாலேருந்து வர எல்லாருமே ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனது எங்கே தான்? வெஸ்ட்டில் தான், மேற்கு கடற்கரை பகுதியில் தான் முதல்ல அவங்க அடையிறாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லை, அங்கே தான் வர்றாங்க. ரைட். அப்படி வரும்போது அவங்க எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னா, தே ஆர் டைரக்ட்லி எக்ஸ்போஸ் டு மும்பை, குஜராத் அண்ட் தென் தி பாட்டம் பார்ட் ஆஃப் கேரளா. இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ரைட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்தது யாரு, அல்லது முகல்ஸ்ட ஃபர்ஸ்ட் பேசினது யாருன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ். வில்லியம் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிற பிரிட்டிஷ்காரர் தான் முதல் அவர் யாரை மீட் பண்றாருன்னா ஜஹாங்கீர் அப்படிங்கிற முகல் ரூலரை மீட் பண்றாரு. ஸோ முகல் எப்போ மீட் பண்றாரு? 1609. நம்ம இன்னும் முகலாயர்கள் படிக்கல, இப்போதைக்கு பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்க ரீட் பண்ணியிருந்திருக்கலாம். ரைட். அப்போ வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து முகல் ரூலரான ஜஹாங்கீரை மீட் பண்றாரு. பட் ஜஹாங்கீர் அனுமதி கொடுக்கல, டியூ டு அன்னைக்கு அவருக்கு இருந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ். ஏன்னா அன்னைக்கு வந்து போர்ச்சுகீஸ் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்காங்க, டச்சு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அவர் கொடுக்கல. அகைன் வில்லியம் ஹாக்கின்ஸ்னால ப்ராப்பரா நெகோசியேட்டும் பண்ண முடியல. ஆனா அதுக்கு அடுத்து தான் இமீடியட் என்ன நடக்குதுன்னா, இந்த சகோலி போர் நான் முன்னாடியே சொன்னேன், பேட்டில் ஆஃப் சாவ்லி அல்லது சகோலி 1612 நடந்த போர்ல பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா போர்ச்சுகீஸை பீட் பண்ணிட்டாங்க. ஓகே, போர்ச்சுகீஸை பீட் பண்ணதுனால அவங்களுடைய பவர் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ ரைட், அவங்களுடைய பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. மெதுவா அடுத்தடுத்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 1612 அவங்க வந்து போர்ச்சுகீஸை பீட் பண்ணிட்டாங்க. இப்போ போர்ச்சுகீஸ் வசம் இருந்த சூரத் இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதை 1612 சகோலி போர், லாஸ்ட் சூரத். இப்போ சூரத்தை வந்து அவங்க இழந்துடுறாங்க. அப்போ இந்த போரின் விளைவா பிரிட்டிஷ்காரனுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா சூரத் கிடைச்சிருக்கு. சூரத்துல தொழிற்சாலை துவங்குவதற்கான ஃபர்மான் அவங்களுக்கு கிடைக்குது. அகைன் ஃபர்மான்ற வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன், ஏன்னா நீங்க படிக்கும்போது இது வரலாம். ஸோ ஃபர்மான்னா ஒப்பந்த கடிதம் அல்லது ஒப்புதல் கடிதம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சூரத்துல அவங்களுக்கு ஃபேக்டரி துவங்குவதற்கான அனுமதி கிடைக்குது. ஸோ தே எஸ்டாப்ளிஷ்ட் தேர் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி இன் சூரத் இன் 1613. ஆங்கிலேயர்கள் அவர்களது முதல் தொழிற்சாலையை சூரத்தில் 1613 துவங்குகிறார்கள். எப்ப? சகவுலி போரில் போர்ச்சுகீசியர்களை வீழ்த்திய பிறகு. சகவுலி உடன்படிக்கை அப்படின்னு கூட நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சகவுலி உடன்படிக்கை 1612. இந்த உடன்படிக்கையின் படிதான் பிரிட்டிஷ்காரர்களுக்கு சூரத் கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க போய் அகைன் முகலாயர்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசின முக்கியமான ஆள் தான் தாமஸ் ரோ அப்படிங்கிற பிரிட்டிஷ்காரர் வந்து முகலாயர்கள்ட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். தாமஸ் ரோ யார் அப்படின்னா முதலாம் ஜேம்ஸ் அப்படிங்கிற பிரிட்டிஷ் அரசரினுடைய பிரதிநிதி. ரைட்டா? ஹி இஸ் தி அம்பாசிடர் ஆஃப் கிங் ஜேம்ஸ். இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் டைரக்ட் டேட்டா. கிங் ஜேம்ஸ் 1, முதலாம் ஜேம்ஸ் அப்படிங்கிற பிரிட்டிஷ் அரசரினுடைய பிரதிநிதியா தாமஸ் ரோ வந்து யாரை மீட் பண்றாங்க? ஹி மெட் ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீரை மீட் பண்ணதுனால அவங்களுக்கு 2 ஃபர்மான்ஸ் கிடைக்குது. 1618 அவர் ஜஹாங்கீரை மீட் பண்ணி ஃபேக்டரி ஓபன் பண்றதுக்கான எல்லா
அப்ரூவலையும் வாங்கிட்டாரு. ஸோ ஜஹாங்கீர் அண்ட் பிரின்ஸ் குர்ரம். ஸோ குர்ரம் யாருன்னு நீங்க கேள்விப்பட்டீங்களா? இது யாரோட ரியல் நேம்? குர்ரம் அப்படிங்கிறது நீங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷாஜஹான், ரைட்? ஷாஜஹானுடைய இயற்பெயர் தான் வந்து குர்ரம். ஸோ லேட்டர் முகல் ரூலரான ஷாஜஹான் வந்து அன்னைக்கு வந்து இளவரசரா இருக்காரு. ஸோ அவர்கிட்டையும் அனுமதி கடிதங்களை வாங்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஃபேக்டரிஸ் எல்லாத்தையும் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மெதுவா சூரத்துல ஸ்டார்ட் பண்ணவங்க அப்படியே அந்த வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய அகமதாபாத், பரோடா, புரோச், ஆக்ரான்னு அவங்களுடைய எல்லா பகுதிகளையும் ஒன்னொன்னா டெவலப் பண்றாங்க. ஸோ டெவலப் பண்ணி அப்போ வந்து அவங்களுக்கு மைய புள்ளியா இருந்தது பாம்பே தான். ஸோ அதுதான் பாம்பே தான் அதனுடைய மையப்புள்ளி. ஸோ பாம்பே அவங்களுடைய வெஸ்ட் கோஸ்ட் ஹெட் குவார்டர்ஸா மாறுது. மேற்கு கடற்கரையினுடைய தலைநகரா பாம்பே எப்ப மாறுதுன்னா 1687 மாறுது. 1687 மேற்கு கடற்கரையின் தலைநகரா பாம்பே மாறுது. ஸோ அப்படி மாறினதுக்கு அப்புறம் அந்த பாம்பேயினுடைய முதல் ஆளுநரா ஜெரால்ட் ஆங்கியர் அப்படிங்கிறவர் வந்து அப்பாயிண்ட் ஆகுறாரு. ஸோ பாம்பே தலைநகரான 1687 ஜெரால்ட் ஆங்கியர் அப்படிங்கிறவர் அதனுடைய ஃபர்ஸ்ட் கவர்னரா அப்பாயிண்ட் ஆகுறாரு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எங்க வெஸ்ட் கோஸ்ட்ல, மேற்கு கடற்கரை பகுதியில. இப்ப கிழக்கு கடற்கரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிழக்கு கடற்கரையில மிக முக்கியமான ஊர்கள் அகைன் இங்க வந்து மெட்ராஸ், தென் கொஞ்சம் மேல ஒடிசா, அதுக்கு மேல வெஸ்ட் பெங்கால். இது 3 தான் டார்கெட், வேற எதுவுமே இல்லை, ரைட்? அப்போ அவங்க வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல மெதுவா தான் டெவலப் ஆகுறாங்க. அவங்களுக்கான ஈஸ்ட் கோஸ்ட்ல கோல்டன் ஃபர்மான் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. ஸோ யார்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா சுல்தான் இருந்து கோல்டன் ஃபர்மான் கிடைக்குது. அகைன் அந்த கோல்டன் ஃபர்மான் ஃப்ரம் தி சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா. நம்ம முன்னாடியே பார்த்தோம் மசூலிப்பட்டினம் படிச்சோமா. மசூலிப்பட்டினம் யாரோடது அப்படின்னா டச்சுக்காரன் இருந்தது, ரைட்டா? ஸோ டச்சுக்காரன் தான் மசூலிப்பட்டினத்துல அதிகமான, இவனும் வந்து ரூலர் ஆஃப் கோல்கொண்டால தான் வாங்கியிருப்பான். இங்க இவங்களுக்கும் அதுதான் கிடைக்குது. அகைன் நம்ம கோல்டன் ஃபர்மான்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அங்க டச்சுக்காரர்கள் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு போட்டியா அவங்களுக்கு கிடைச்சதுனால அது தங்க முட்டையிடுற வாத்து மாதிரி அவங்க அதை பார்த்துக்கிட்டாங்க. மசூலிப்பட்டினத்துல ஃபேக்டரி ஓபன் பண்றாங்க. 1632 அந்த கோல்டன் ஃபர்மானை வாங்கி பண்ணிட்டாங்க. அடுத்து அப்படியே கொஞ்சம் ஈஸ்ட் சைடு வர்றாங்க. வந்தா அங்க ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா பேர் வந்து ராஜா ஆஃப் சந்திரகிரி. ஸோ இவர்கிட்ட இருந்து சம் லேண்ட்ஸை கேப்சர் பண்றாங்க, ரைட்? அப்படி கேப்சர் பண்ற ஒரு பேர் என்ன, பிரிட்டிஷ்காரர் பேர் என்னன்னா பிரான்சிஸ் டே. பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா சந்திரகிரி மன்னர்கிட்ட இருந்து சில நிலங்களை கேப்சர் பண்றாரு. கேப்சர் பண்ணி அந்த நிலங்களை 1639 ஒருங்கிணைச்சு மெட்ராஸ் அப்படிங்கிற மாகாணமா மாத்துறாரு. ஸோ அப்பதான் மெட்ராஸ் அப்படிங்கிறது உருவாகுது, ரைட்? ஸோ மெட்ராஸ் அப்படிங்கிறது ஆதி காலத்துல இருந்து இல்லை. உதாரணத்துக்கு மதுரை மாதிரியோ அல்லது திருச்சி மாதிரியோ அல்லது இந்த பக்கம் வந்து மற்ற சவுத் ஸ்டேட்ஸ், சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மாதிரி சங்க காலம் தொட்டையெல்லாம் மெட்ராஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. அது வந்து ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்ட நகரம். அதனாலதான் இன்னைக்கு மெட்ராஸ் டே நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னை டே, மெட்ராஸ் டே. ஸோ இந்த மெட்ராஸ் அப்படிங்கிறத உருவாக்குனதே வந்து பிரான்சிஸ் டே அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் தான். சந்திரகிரி மன்னர்கிட்ட இருந்து நிலங்களை வாங்கி அதை ஒருங்கிணைச்சு மெட்ராஸ் ஆக்குறாரு. பின்னால அந்த மெட்ராஸ்ல வந்து அவர் என்ன பண்றாரு, ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் இருக்குல்ல, ஜார்ஜ் கோட்டையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு செக்ரட்டரியேட் இருக்கு. ஸோ ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜை கட்டுறாரு. அது பிரிட்டிஷ்காரங்களோட முக்கியமான பகுதியாகவும் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் மெட்ராஸ் அவங்களுடைய முக்கிய பகுதியாகுது. அப்படியே மூவ் ஆகி தான் மேல எங்க போறாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் போறாங்க, ரைட்டா? இப்போ இதுல என்னன்னா மசூலிப்பட்டினத்துல அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் வச்சிருந்தாங்க, ரைட்? அதாவது ஈஸ்டர்ன் சைடுக்கான ஹெட் குவார்டர்ஸா வச்சிருந்தாங்க. தென் லேட்டர் அது வந்து மெட்ராஸுக்கு மாறுது. தென் ஃபைனலா அது வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருது. இதெல்லாம் டெம்பரரி ஹெட் குவார்டர்ஸ் தான். அவங்களோட ஃபைனல் ஹெட் குவார்டர்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் போயிருது, ரைட்டா? ஸோ மெதுவா அவங்க என்ன பண்றாங்கன்னா மெட்ராஸ்ல ஆரம்பிச்சு மேல ஒடிசா அண்ட் ஒடிசாவை சுத்தி இருக்கக்கூடிய பீகார், அங்க இருந்து மேல பெங்கால் அப்படின்னு ஒன்னொன்னா டெவலப் ஆகி போறாங்க. தென் மெயினா அவங்க எக்ஸ்பேண்ட் ஆனது எங்க அப்படின்னா பெங்கால்ல தான். ஸோ பெங்கால்ல அங்க இருந்த முகலாயர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சில பகுதிகளை அவங்க கேப்சர் பண்றாங்க, ஓகேவா? ஒரிசாலாம் அவங்களுக்கு அப்பதான் கிடைக்குது, ரைட்? ஒரிசாலாம் பெங்கால்ல அந்த ரூலர்ஸ் பேசிதான் ஒரிசாலாம் வாங்குறாங்க. தென் பர்ச்சேஸ்ட் ஜமீன்தாரி ஆஃப் 3 வில்லேஜஸ். இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒடிசாவுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகளில்
3 முக்கியமான ஊர்களை பர்ச்சேஸ் பண்றாங்க, விலைக்கு வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா, அன்னைக்கு இருந்த ரூலரான அல்லது பெங்காலோட கவர்னரா இருந்த அசிமுத் ஷா. அங்க எப்படி ராஜா ஆஃப் சந்திரகிரியோ அதே மாதிரி இங்க அசிமுத் ஷா அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து 3 வில்லேஜஸ் 3 கிராமங்களை, ஜமீன்தாரி கிராமங்களை விலைக்கு வாங்குறாங்க. அன்னைக்கு இருந்த பணத்தின்படி 1200 இந்திய ரூபாய்கள், அன்னைக்கு இருந்த பண மதிப்பின்படி 3 வில்லேஜஸ் வாங்கிடுறாங்க. அது என்னென்ன வில்லேஜ்னா சுத்தனூதி, காலிக்கட்டா, கோவிந்த்பூர். ரைட்டா, சுதனூதி, காலிக்கட்டா, கோவிந்த்பூர் இந்த 3 பகுதிகளையும் வாங்குறாங்க. அகைன் எப்படி அவங்க மெட்ராஸை ஒருங்கிணைச்சாங்களோ அதே மாதிரி இந்த 3 பகுதியிலையும் ஒருங்கிணைச்சு அதை என்னவா மாத்திட்டாங்கன்னா கல்கத்தாவா மாத்திட்டாங்க. ரைட்டா, இந்த 3 சின்ன சின்ன வில்லேஜஸை ஒருங்கிணைச்சுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்கத்தா அப்படிங்கிற நகரம் வந்து கட்டமைக்கப்படுது. ரைட்டா, ஸோ தென் பெங்கால் அவங்களுடைய தனி மாகாணமா மாறுது, முக்கியமான மாகாணமா மாறுது. எப்போ இதெல்லாம் நடக்கிறது, எந்த டைம் லைன்ல அப்படின்னா 1700களில். இந்த டைம்ல தான் இன்னொரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்கும். 1707ல முகல் ரூலரான அவுரங்கசீப் வந்து இறந்து போவார். அவுரங்கசீப் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, லாஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் முகல் ரூலர். ஸோ அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ் வந்து தனிக்காட்டு ராஜா மாதிரி ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க எதிர்க்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஆளே இல்லை. ஸோ ஸ்ட்ராங்கான ஆளே இல்லாதனால அவங்க அங்க இருக்கிற சின்ன சின்ன அரசர்கள் அல்லது மன்னர்கள் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாங்க. எல்லாரையும் பீட் பண்ணி அங்க இருந்து மெதுமெதுவா கெயின் ஆகுறாங்க. ஓகேவா, ரைட். ஸோ அப்படிதான் அவங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்க ஆரம்பிக்குதுன்னா, பெங்கால் ஆல்ரெடி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ரைட்டா, ஜான் சுர்மான் முகல் எம்பரர் ஃபருக்ஷியார்ட்ட இருந்து அவங்க அடுத்த 3 முக்கியமான, இந்த ஃபருக்ஷியார்ன்ற பேரும் முக்கியம், ஃபருக்ஷியார்ட்ட இருந்து தான் அவங்க வந்து அடுத்த 3 முக்கியமான பகுதிகளை வந்து கைப்பற்றுறாங்க. ரைட்டா, ஸோ ஃபருக்ஷியார்ட்ட இருந்து எப்போ அவங்களுக்கு வந்து ஃபர்மான் கிடைக்குது அப்படின்னா 1715ல அடுத்த ஃபர்மான் கிடைக்குது. ஓகேவா, 1715ல கிடைக்குது. இவரும் முகல் எம்பரர் தான், ஆனா ஸ்ட்ராங்கஸ்ட்லாம் கிடையாது. ரைட்டா, ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா 3 முக்கியமான ஃபர்மான் வாங்குறாங்களா. அந்த 3 என்னென்ன அப்படின்னா, பெங்காலுக்கு ஒரு ஃபர்மான். ரைட்டா, 3 இம்பார்ட்டன்ட் ஃபர்மான்ஸ் ஃப்ரம் யார்கிட்ட இருந்து, ஃபருக்ஷியார்ட்ட இருந்து. என்னென்ன அப்படின்னா, பெங்காலுக்கு ஒரு ஃபர்மான், எக்ஸம்ட் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா கஸ்டம் டியூட்டிஸ், could rent more land around கல்கத்தா. கல்கத்தாவுக்கு என்ன ப்ரிவிலேஜ், கல்கத்தா அதாவது பெங்கால் பகுதிகளுக்கு எக்ஸ்ட்ரா கஸ்டம் டியூட்டிஸ் கிடையாது. அதாவது இவங்க பிரிட்டிஷோட நோக்கமே என்னன்னா இறக்குமதி ஏற்றுமதி தான், அதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா டியூட்டிஸும் கிடையாது. ஓகேவா, அதே மாதிரி ஹைதராபாத்ல ஃப்ரீடம் ஃப்ரம் ட்ரேட் டியூஸ், ஒன்லி பே ரெண்ட் ஃபார் மெட்ராஸ். அவங்க மெட்ராஸுக்கு மட்டும் அதுக்கான பணத்தை மட்டும் கொடுத்தா போதும், ஹைதராபாத்துக்கு பணம் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி சூரத்துல எக்ஸம்ட் ஃப்ரம் ஆல் டியூட்டிஸ், எல்லா விதமான ஏற்றுமதி இறக்குமதி வரிகள்ல இருந்து அவங்களுக்கு விலக்கு கிடைக்குது. கம்பெனி காயின்ஸ் அக்செப்டட் அக்ராஸ் முகல் எம்பையர், கம்பெனி என்ன பணத்தை கொடுக்குதோ அந்த பணத்தை முகலாயர் ரூலர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது, கீ ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா, தென் இதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா இங்கிலீஷ் பிரெஞ்சு ரைவல்ரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரெஞ்சை தெரிஞ்சுட்டு அந்த ரைவல்ரியை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா, ஸோ தட் ரைவல்ரி பிட்வீன் தி பிரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ். ஸோ ஃபர்ஸ்ட் பிரெஞ்சை பத்தி பார்த்துடலாம். ஸோ பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அல்லது பிரெஞ்ச் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா 1664. ஸோ இந்தியாவுக்கு கடைசியா வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அல்லது ஒரு ஒரு யூரோப்பிய நாடு அப்படின்னா அது பிரெஞ்சு தான். ஓகேவா, ஸோ பிரெஞ்சு தான் கடைசியா இந்தியாவுக்கு வர்றாங்க. ஸோ அப்படி வந்தவங்க அகைன் ஒரு பொலிட்டிக்கலா எமர்ஜ் ஆக ட்ரை பண்றாங்க. ஓகேவா, ஸோ இப்படி வந்ததுனால அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படியே வரிசையா பார்த்துட்டே போமா. அவங்களுடைய முக்கியமான செட்டில்மெண்ட் வந்து பாண்டிச்சேரி. இன்னைக்கும் நீங்க பாண்டிச்சேரி போனீங்கன்னா நிறைய பிரெஞ்சு பிளேசஸை நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல இன்னைக்கும் பிரெஞ்சுல நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ்க்கு பாண்டிச்சேரியில இருந்து ஓட் போடுற மக்கள்லாம் இங்க இருக்காங்க இன்னமும். ஸோ பாண்டிச்சேரி அவங்களுடைய மெயின் செட்டில்மெண்ட் அண்ட் அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாண்டிச்சேரி. யாருடைய ஹெட் குவார்டர்ஸ், பிரெஞ்சினுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாண்டிச்சேரி. ஓகேவா, ஸோ தென் சந்திரநாகூர், அது வந்து கல்கத்தாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சந்திரநாகூர் அவங்களுடைய இன்னொரு முக்கியமான மேஜர் செட்டில்மெண்ட். ஆனா பாண்டிச்சேரி தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸான செட்டில்மெண்டா இருக்கு. ஓகேவா, இங்கதான் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 2 இருக்கு. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நான் முன்னாடியே சொன்னேன். ரைட்டா, இப்போ பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது நான் பாலிட்டி நடத்தும் போதே சொன்னேன், இட் இஸ் பியூர்லி பிரைவேட் என்டிட்டி. அது வந்து ஒரு தனியார் நிறுவனம். ஆனா பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படி கிடையாது, இது ஒரு கவர்மெண்ட் பாடி. இட் இஸ் ரன் பை
பிரெஞ்சு கவர்மெண்ட், ஃபண்டட் பை பிரெஞ்சு கவர்மெண்ட். அப்ப பிரெஞ்சு கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தள்ளப்பட்டுச்சு. அவங்களுடைய ஃபெயிலியருக்கு இதுவும் ஒரு காரணம். ஓகேவா? ஸோ இப்போ பிரெஞ்சு வந்து இந்தியாவில் லேண்ட் எல்லாம் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மெதுவா எவால்வ் ஆகுறாங்க. ஓகே, எவால்வ் ஆகும்போது தான் இந்த டியூப்ளெக்ஸ் அல்லது தமிழ்ல டியூப்ளே அப்படின்னு ஒரு ஆள் எமர்ஜ் ஆகிறார். டியூப்ளே பிரெஞ்சு கவர்னர், ரொம்ப ஃபேமஸான பிரெஞ்சு கவர்னர் வந்து டியூப்ளே. ஸோ இப்போ ரெண்டு விஷயம் பேரலா நடக்குது. பிரிட்டிஷ்காரன் ஆல்ரெடி எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கான், அவன் 1600 வந்துட்டான், நல்லா எவால்வ் ஆகிட்டு இருக்கான். பிரெஞ்சு திடீர்னு வந்து சதர்ன் பார்ட்ஸ்ல எவால்வ் ஆக ஆரம்பிக்கிறான். குறிப்பா பாண்டிச்சேரி, சென்னை, அந்த ஹைதராபாத் ரீஜியன்ஸ் எல்லாம் எவால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எவால்வ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க ஆல்ரெடி உள்ளூர் அரசர்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் பிரெஞ்சு, ஒரு பக்கம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதாவது பிரிட்டிஷ், இவங்களுக்குள்ள போர் நடக்க ஆரம்பிக்குது, பஞ்சாயத்து வளருது. அப்படி வளர்ந்ததுதான் கர்நாடிக் வார்ஸ். 3 கர்நாடக போர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நான் இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறது ஜஸ்ட் அ ஜிஸ்ட், நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ 3 கர்நாடக போர்கள் 1744 இருந்து 1763 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் மோதிக்கொண்டனர், நேருக்கு நேராகவே மோதிக்கொண்டனர். ரைட்டா? ஸோ இதுல 3ஐயும் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறேன். நீங்க ஜிஸ்டா தெரிஞ்சுக்கணும்னா இதை மட்டும் படிங்க. ரைட்டா? ஆனா இது பத்தாது. ஸோ டீட்டெயில்டா உள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், தி ஸ்பார்க். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், தி ஸ்பார்க். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆஸ்திரியால வாரிசுரிமை போர் தொடங்குது. ஆஸ்திரியன் சக்சஷன் இன் யூரோப். யூரோப்ல இருக்கக்கூடிய ஆஸ்திரியா, ரைட், ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். வாரிசுரிமை போர் இதுதான் வந்து இந்தியாவில் முதல் கர்நாடக போர் துவங்குவதற்கான காரணம். இதுல பிரெஞ்சோட கை ஓங்கி இருக்கு. ரைட்? ஏன் அப்படின்னா, அப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து இவ்வளவுலாம் எதிர்பார்க்கல, இப்படி பிரெஞ்சு அட்டாக் பண்ணுன்றதான் எதிர்பார்க்கல. ஸோ இதுலதான் டியூப்ளே, இங்கிலீஷ்ல வந்து டியூப்ளெக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ப்ரொனன்சியேஷன் வந்து டியூப்ளே. ஸோ டியூப்ளேன்னு தான் சொல்லணும். ரைட்? ஸோ இங்கேயே முன்னாடியே சொல்லியிருந்தேன், டியூப்ளே வந்து வெரி குட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவருக்கு வந்து எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி பேசினா அவன் நம்ம சொல்றதை கேட்பான் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. இந்தியன் ரூலர்ஸ் வந்து மண்டைய கல்வ பழகினாரு. இவன்ட்ட எப்படி பேசினா அவன் ஒத்துக்குருவேன், இவன்ட்ட எப்படி பேசினா நம்ம பக்கம் வந்துருவேன் அப்படின்னு அவர் தெரிஞ்சிச்சு. அப்படி பேசியே வந்து பிரெஞ்சை ஜெயிக்க வச்சுட்டே இருந்தாரு. ஸோ அதுலதான் இவர் என்ன பண்றாருன்னா, இந்தியன்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி, ஃபர்ஸ்ட் டைம் டு ரெக்ரூட் இந்தியன்ஸ் அண்ட் ட்ரெயின் இந்தியன் சோல்ஜர்ஸ், இந்தியர்களை வந்து சிப்பாயா மாத்துறாரு. அவங்களுக்கு வந்து ஆர்ம்டு ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பிரெஞ்சோட சப்போர்ட்டிவா மாத்துறாரு. ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல இப்போ பிரிட்டிஷும் இவங்களும் மோத போறாங்க. ஓகே, இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, போர் ஆரம்பிக்குது. எப்போ? 1746 எங்க? ஆஸ்திரியன் 1746 40 இருக்கு இல்லையா, 46 இருந்து 48. இப்போ ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் துவங்கிருச்சு. ஆஸ்திரிய வாரிசுரிமை போர்லையும் இங்கிலாந்தும் பிரான்ஸும் மோதிக்கிறாங்க. அதோட ரிஃப்ளெக்ஸ் தான் வந்து இந்தியாவில் நடக்குது. ஸோ ஆஸ்திரியன் வாரிசுரிமை போரோட இந்தியன் ரிஃப்ளெக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் நடக்குது. இங்க வந்து டியூப்ளே பிரிட்டிஷ அழகா டேக்கிள் பண்றாரு. அவங்க பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே அழகா டேக்கிள் பண்றாரு. பிரிட்டன் ஷிப்ஸ் எல்லாம் வந்து புடிச்சு வச்சுக்கிறது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்போ பிரெஞ்சோட கோர் பார்ட் வந்து பாண்டிச்சேரி நம்ம சொல்லிட்டோம். இப்ப எல்லா பிரிட்டிஷ்காரனும் பாண்டிச்சேரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அதான ஹெட் குவார்டர்ஸ். நீங்க அட்டாக் பண்றா ஹெட் குவார்டர்ஸ் தான் அட்டாக் பண்ணும். பாண்டிச்சேரி அட்டாக் பண்ணிக்கிறீங்க, பாண்டிச்சேரி நாங்க கேப்சர் பண்ணிடுவோம், த்ரெட்டன் எல்லாம் பண்றேன். இப்ப இவர் பாண்டிச்சேரியை காப்பாத்துற பிளானுக்கு போல. டியூப்ளே அங்கதான் வித்தியாசமா யோசிச்சு, இவங்க என்ன பாண்டிச்சேரிக்கு போறாங்க, நம்ம மெட்ராஸை கேப்சர் பண்ணும். மெட்ராஸ்ல எவனுமே இல்ல, ஈஸியா போய் அங்க இருக்கிற அடிச்சுட்டு மெட்ராஸை கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ ஹி கேப்சர் மெட்ராஸ் இன் தி இயர் 1746. 1746 இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, மெட்ராஸை கேப்சர் பண்ணிடுறாரு. அவங்க பாண்டிச்சேரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க, அவர் அதை காப்பாற்ற முயற்சி பண்ணாம மெட்ராஸை கேப்சர் பண்றாரு. மெட்ராஸ் கேப்சர் ஆனதும் தெரிஞ்சதும் அவங்க பாண்டிச்சேரி அட்டாக்கை கைவிடுறாங்க. ஐயோ என்னமோ செஞ்சுட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி அதை கைவிட்டுட்டு பின்வாங்குறாங்க. பிரிட்டிஷ் படைகள் பின்வாங்க ஆரம்பிக்குது. இப்ப இந்த இடத்துலதான் அகைன் அப்போ அன்னைக்கு இருந்த நவாப் ஆஃப் கர்நாடக நவாப் வந்து அகைன் he sent an army to enforce his authority. ஏன்னா அவரோட பகுதியை சுத்தி தான் அது நடக்குது. ஓகேவா? இப்பதான் நவாப் ஆஃப் கர்நாடிக், அதாவது அன்வருதீன் கானை வந்து டியூப்ளெக்ஸ் வந்து கைக்குள்ள போட்டுக்கிறாரு. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், பிரிட்டிஷ்காரனை விரட்டி விட்டுருவோம் அப்படின்னு இவரை மண்டைய கழுவுறாரு. இவங்களும் வந்து டியூப்ளெக்ஸ் சொல்றது ஆமா கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் நம்ப ஆரம்பிக்கிறாரு. பட் அது பேக் ஃபயர் ஆகும், அது லேட்டரா தெரிஞ்சுப்போம். இப்ப நவாப் ஆஃப் கர்நாடிகையும் பிரெஞ்சுக்காரன் கைக்குள்ள போட்டுக்கிட்டான். அப்ப பிரிட்டிஷ்காரனுக்கு சப்போர்ட் இல்லாம போயிருது, அவன் பின்வாங்குறான். ஆனா என்ன ஆயிருதுன்னா, 1748 ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் வந்து முடிவுக்கு வந்துருது. ஸோ இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வந்து முடிவுக்கு வந்துருது. ஓகேவா? தி ட்ரீட்டி ஆஃப், இங்கிலீஷ்ல போடும்போது ஆக்சிலா சாப்பல்னு இருக்கும், தமிழ்ல ஐலா
சாஃபேல் உடன்படிக்கை. ஐலா சாபேல் உடன்படிக்கை 1748 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுற்றது அப்படின்னா ஐலா சாஃபேல் உடன்படிக்கை 1748. இதுல பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணாங்களே மெட்ராஸ், அதை திரும்ப கொடுத்துட்டு அதாவது அவங்க கேப்சர் பண்ற பகுதியை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இப்போ பிரிட்டிஷ்காரன் சம் பார்ட்டை பிரெஞ்சை கேப்சர் பண்ணிருப்பாங்க, அதை ரிட்டர்ன் பண்ணிட்டா, பிரெஞ்சுக்காரன் கேப்சர் பண்ண பிரிட்டிஷ் பார்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டா நாங்க 2 பேரும் இனிமே பிரச்சனைக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை இன்டைரக்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் யூரோப்பியன்ஸ் இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் பவருக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ரைட், இப்போ இந்த நவாப் ஆஃப் கர்நாடிக் வந்து தேவையில்லாம அவரோட பவரை காட்டுறேன்னு ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்க்குள்ள வந்துட்டாரா. இங்கதான் செகண்ட் கர்நாடிக் வார் ஆரம்பிக்குது. இங்க பொலிட்டிக்கல் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ரைட், ஜஸ்ட் ஒரு 2 யூரோப்பியன்ஸுக்கு இடையில இருந்த சண்டை இந்திய அரசியல் சண்டையா மாறுது. என்ன ஆகுதுன்னா ஹைதராபாத்லயும் கர்நாடக பகுதியிலையும் ரெண்டுலையுமே, ரைட், ஹைதராபாத் அண்ட் கர்நாடகால யாரு மன்னரா இருக்கிறது அப்படிங்கிற போட்டி ஆரம்பிக்குது. ரைட், அதாவது இந்திய தலைவர்களுக்குள்ள போட்டி ஆரம்பிக்குது. யூரோப்பியனுக்கு இதுக்கு வேலை இல்லை, இந்திய தலைவர்களுக்குள்ள போட்டி ஆரம்பிக்குது. இப்ப இதுல ஒருத்தன் ஒவ்வொரு ஆளா சப்போர்ட் பண்றான், அதாவது ஆப்போசிட்டா சப்போர்ட் பண்றான். இப்போ உதாரணத்துக்கு பிரெஞ்சுக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா ஹைதராபாத்ல முசாவர் சங் அப்படிங்கிறவரை சப்போர்ட் பண்றான். ரைட்டா, முசாவர் ஜங். லேட்டரா வந்து சலாபத் ஜங், முசாபர் ஜங் இறந்ததுக்கு அப்புறம் ஜலாபத் ஜங். அதே மாதிரி கர்நாடக பகுதியில கர்நாடகம் அல்லது ஆர்காட், எப்படி வேணா சொல்லலாம், ஆர்காட் கர்நாடக பகுதி அல்லது ஆர்காட் பகுதி, ஹைதராபாத், இந்த 2 பகுதிகளுக்கும் ஹைதராபாத்துக்கு முசாபர் சங்கையும் கர்நாடகாவுக்கு சந்தா சாஹிப்பையும் யார் ஆதரவளிக்கிறா? பிரெஞ்சு ஆதரவளிக்கிறாங்க. அந்த பேரை குழப்பிக்க கூடாது. ஸோ பிரெஞ்சு சப்போர்ட் பண்ற 2 பேர், முசாபர் சங், சந்தா சாஹிப். பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, அப்படியே ஆப்போசிட்டா ஹைதராபாத்ல நாசிர் சங்க ஆதரிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும், முசாஃபர் வர்சஸ் நாசிர் எங்க ஹைதராபாத்ல. கர்நாடக பகுதியில சந்தா சாஹிப் வர்சஸ் முகமது அலி. இப்ப இவங்க 2 பேரையும் ஆதரிக்கிறது வந்து பிரிட்டனு, இவங்க 2 பேரையும் ஆதரிக்கிறது பிரெஞ்சு. ஏன்னா இப்ப ஆப்போசிட்டா தான் ஆதரிச்சாங்கன்னா 2 பேரும் ஒரே இடத்துல ஆதரிக்க முடியாது. இப்ப இவங்க 2 பேரும் இப்ப ஆப்போசிட்டா ஆரம்பிக்கும் போது பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. இப்ப முசாவர் சங்க பிரெஞ்சுக்காரன் ஆரம்பிக்கிறானா, ஆதரவளிச்சு அங்க போர் புரிய வைக்கிறான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டையில தேவையே இல்லாம பிரெஞ்சும் பிரிட்டிஷும் இன்வால்வ் ஆகி அதை இந்தியன் பொலிட்டிக்கல் வாரா மாத்தி 2 பக்கமும் ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்படுது. இதுலதான் என்ன ஆகுதுன்னா இப்ப போர் நடந்துட்டு இருக்கு. இப்ப போர்ல எப்படியாவது பிரிட்டிஷை ஜெயிக்க வைக்கணும்னு அன்னைக்கு மிக இளம் தலைவரா இருந்த ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஒருத்தரை அனுப்புறாங்க. ரைட்டா, ராபர்ட் கிளைவ் எதுக்கு அனுப்புறாங்கன்னா முகமது அலிக்கு சப்போர்ட் பண்ண. அகைன் ஆர்காட் அப்படிங்கிறது கர்நாடக பகுதி, கர்நாடிக் ஏரியா. ஸோ கர்நாடக பகுதியில் முகமது அலியை சப்போர்ட் பண்ண அனுப்பப்பட்டவர் தான் ராபர்ட் கிளைவ். இவர் தான் பின்னால அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி, பக்சார்னு எல்லாத்துலயும் ஜெயிக்க வச்சு கிங்கா நின்றவர் தான் ராபர்ட் கிளைவ். ஸோ ராபர்ட் கிளைவ் முகமது அலிக்கு சப்போர்ட் பண்ண வந்தாரு. சப்போர்ட் பண்ணி முகமது அலிக்கு ஆப்போசிட்டா இருந்த சந்தா சாஹிப்பை கைப்பற்றி கொல்றாரு. ஸோ ராபர்ட் கிளைவ் கில்ட் ஆர் பிரிட்டிஷ் கில்ட் சந்தா சாஹிப்பை கொண்டுறாங்க. அப்ப கர்நாடக பகுதியில பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சந்தா சாஹிப் வாஸ் கேப்சர்ட் அண்ட் கில்ட். பிரெஞ்சு ஃபோர்ஸஸ் வேர் ரிப்பீட்டட்லி டிஃபீட்டட். ஏன்னா ராபர்ட் கிளைவுக்கு எல்லா பக்கமும் இருந்து சப்போர்ட் இருந்துச்சு. லேண்ட் வழியாவும் சப்போர்ட் இருந்துச்சு, கடல் வழியாவும் சப்போர்ட் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து அவங்க பெங்கால்ல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. பெங்கால்ல இருந்து நிறைய கப்பல்கள் வந்து இங்க வந்து ஈஸியா சேர முடிஞ்சிச்சு. வேகமான மூவ்மெண்ட் இருந்துச்சு. அழுவா பிரிட்டிஷ்காரங்க வந்து ஸ்ட்ராங் ஆனாங்க. பிரெஞ்சை ஈஸியா டிஃபீட் பண்ணாங்க. ஸோ முகமது அலி பிகம் தி நவாப் ஆஃப் கர்நாடிக், பிரிட்டிஷ் அலி. பிரிட்டனுடைய ஆதரவாளரான முகமது அலி கர்நாடக நவாபா ஆகுறாரு. ஓகேவா, ரைட். அப்ப ராபர்ட் கிளைவ் ஞாபகத்துல வச்சுக்கணும். சந்தா சாஹிப் கொல்லப்பட்டார், முகமது அலி கர்நாடக நவாப் ஆக்கப்படுறார். ஸோ இதுக்கப்புறம் தான் போர் முடிவுக்கு வருது. 1754 ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஐலா சாஃபேல், இப்ப பாக்குறது ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி உடன்படிக்கை. 1754 பாண்டிச்சேரி உடன்படிக்கை. ஸோ இப்ப என்ன ஆயிருதுன்னா பிரெஞ்சு வந்து ரொம்ப தீவிரமா தோத்து போயிட்டாங்க. அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. அதனால பிரெஞ்சு கவர்மெண்ட் என்ன பண்ணிருதுன்னா டியூப்ளேவை திரும்ப அழைச்சிக்கிறது. ரீகால்டு டியூப்ளே இன் 1754, 1754 டியூப்ளேவை திரும்ப அழைச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா இது கம்பெனி, பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கவர்மெண்ட் சொல்றதை கேட்டாகணும். அதனால அவங்க வந்து திரும்ப அழைச்சிக்கிட்டாங்க. டியூப்ளே இந்தியா விட்டு போறாரு.
பிரிட்டிஷ் அவங்களுடைய ஸ்ட்ராங் பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நாங்க தான் இங்க அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பிரெஞ்சு மெதுமெதுவா சரிய ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ தென் தேர்ட் கர்நாடிக் வார். இப்போ இது வந்து 54ல முடிஞ்சிச்சு இல்லையா? இம்மீடியட்டா வித்தின் 2 இயர்ஸ்ல தேர்ட் கர்நாடிக் வார் ஸ்டார்ட் ஆகுது. 3ஆம் கர்நாடக போர் 1756ல இருந்து 63 தி ஃபைனல் ஷோ டவுன். ஃபைனல் ஷோ டவுன் யாரோடது? பிரிட்டிஷோடது. அவங்களுக்கு தான் அங்க அட்வான்டேஜ் இருந்தது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா 7 இயர்ஸ் வார். 1756-63 நடைபெற்ற 7 ஆண்டு போர். ஐரோப்பாவில் நடைபெற்ற என்னது 7 ஆண்டு போர். ஸோ இந்த 7 ஆண்டு போர் தான் இந்தியாவில் 3ஆம் கர்நாடக போரா வெடிக்குது. ரைட்? அகைன் யாருக்கு இடையில? பிரெஞ்சுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில. ரைட்? ஸோ இதுல பிரிட்டனுக்கு சம் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன் அப்படின்னா 1756-63 காலகட்டத்துல மிக முக்கியமான பேட்டில் ஆஃப் பிளாசி போர் வந்து நடந்து முடியுது. இந்த பிளாசி போர்ல பிரிட்டிஷ்காரங்க ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு வலுவான படம் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பிரிட்டிஷை பீட் பண்ணணும். அப்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட் வேணும். டிப்ளோ வேற திரும்ப கூப்பிட்டாச்சு. அப்ப புதுசா ஒரு ஆளை போடணும். அப்பதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா கவுண்ட் டி லாலி அப்படின்னு ஒரு ஆளை போடுது. கவுண்ட் டி லாலி. ஸோ லாலின்னு சிம்பிளா வச்சுக்கலாம். ஸோ லாலி பிரெஞ்சு கவர்னரா பிரெஞ்சுக்கு தலைமையேற்று இந்தியாவில் போரை துவக்குறாங்க. போர் துவங்குது. 2 பேருக்கு இடையில போர் துவங்குது. அதனுடைய மெயினான ஒரு போர் தான் பேட்டில் ஆஃப் வாண்டிவாஸ். வந்தவாசி போர். 3ஆம் கர்நாடக போரினுடைய மிக முக்கிய பகுதி வந்து இந்த வந்தவாசி போர். இந்த வந்தவாசி போர்ல பிரிட்டிஷும் பிரெஞ்சும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. மெயினா பிரிட்டன் சார்பா இருந்த ஒரு பேர் வந்து அயர்கூட். சர் அயர்கூட் அப்படிங்கிறவர் தான் பிரிட்டனுக்கு தலைமை தாங்குறாரு. பிரெஞ்சு அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாலி. அயர்கூட் வர்சஸ் லாலி அப்படிங்கிறதா வந்தவாசி போர். வந்தவாசி போர் என்னைக்கு நடந்ததுன்ற டேட்டா இருக்கு. 1760ல வந்தவாசி போர் நடக்குது. ஸோ இந்த வந்தவாசி போர்ல பிரிட்டிஷ் ரூலரான அல்லது பிரிட்டிஷ் ஜெனரலான அயர்கூட் கவுண்ட் டி லாலிய தோக்கடிக்கிறார். கவுண்ட் டி லாலி தோத்து போயிடுறாரு. So decisive and crushing victory for British. லாலி was defeated and captured. லாலி கேப்சர் ஆயிடுறாரு. ஸோ வேற வழியே இல்லாம பிரெஞ்சு பின்வாங்குறாங்க. பிரிட்டிஷ் அவங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுறாங்க. ஃபைனலா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் உடன்படிக்கையின்படி 7 ஆண்டு போர் முடிவுக்கு வருது. என்ன உடன்படிக்கை? பாரிஸ் உடன்படிக்கை. ஸோ இதுபடி 7 ஆண்டு போர் முடிவுக்கு வருது. அதே போரின்படி இந்தியாவில் 3ஆம் கர்நாடக போரும் முடிவுக்கு வருது. ஓகேவா? ரைட்? ஸோ அவங்களுடைய பகுதிகளை திரும்ப எடுத்துக்கிறாங்க. ஆனா பிரெஞ்சு அவங்களுடைய அதிகாரத்திலிருந்து கீழே இறங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுறாங்க. பிரிட்டிஷ் அவங்களுடைய மிலிட்டரி பவர், பொலிட்டிக்கல் பவர் எல்லாத்தையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்ட்ராங்கா நின்றாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் கர்நாடிக் வார்ஸ். இந்தியாவில் பிரெஞ்சு எப்படி எவால்வ் ஆகி டவுன் ஆனாங்க, பிரிட்டிஷ் எப்படி எவால்வ் ஆகி ஸ்ட்ராங் ஆகி இந்தியாவை காலனி ஆக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் முக்கியமான பேசிக். ரைட்? ஸோ இது சிக்னிஃபிகன்ஸ் நான் பேசிக்கு தான் கொடுத்துருக்கேன். ஆங்கிலோ பிரெஞ்ச் ரைவல்ரியோட சிக்னிஃபிகன்ஸ் இது சும்மா ரீட் பண்ணி பாருங்க. பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை. அகைன் டென்மார்க் நான் உள்ள சொல்லலை. டேனியர்கள். ஸோ டேனியர்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்க தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சில ஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லையா? டேனியர்கள் வந்து இந்தியாவுக்கு 1616ல வர்றாங்க. இவங்களும் ஒரு யூரோப்பிய நாடு. டென்மார்க் 1616ல வர்றாங்க. டிரான்குபார் அல்லது தரங்கம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில தரங்கம்பாடியில இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய ஃபேக்டரிஸ் ஓபன் பண்றாங்க. தமிழ்நாட்டுல தரங்கம்பாடி, பெங்கால்ல சிராம்பூர். அதே மாதிரி அந்த சிராம்பூர்ல இவங்க ஒரு பிரிண்டிங் பிரஸும் காலேஜும் ஓபன் பண்றாங்க டேனியர்கள். ஓகேவா? ரைட்? இந்த டேர்ம்ஸ் நான் கீழே சொல்லியிருக்கேன் இல்லையா? இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்டஸ் சிஸ்டம்னா என்ன, ஃபர்மான்னா என்ன, ஃபெய்டோரியானா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் அப்படி ரீட் பண்ணி பாருங்க, புரிஞ்சிடும். ஸோ கார்ட் சிஸ்டம் அல்லது கார்டஸ் சிஸ்டம். கார்டஸ் அல்லது கார்ட் சிஸ்டம். கார்ட்ஸ் நேவல் ட்ரேட் பெர்மிட். இது என்னது? ட்ரேட் பெர்மிட் இஷ்யூட் பை தி போர்ச்சுகீஸ். அதாவது நம்ம ப்ளூ வாட்டர் பாலிசின்னு ஒன்று பார்த்தோமா? யாரோடது இது? ப்ளூ வாட்டர் பாலிசி ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தனா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே அதான பார்த்தோம். எஸ், அல்மெய்டா ப்ளூ வாட்டர் பாலிசி. இப்போ இந்த பாலிசி படி நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ரைட், நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிரிட்டிஷ்காரன்ட்ட அல்லது போர்ச்சுகல்காரன்ட்ட பெர்மிஷன் வாங்கணும். ரைட்? அன்னைக்கு வந்து போர்ச்சுகீஸ் தான் இருக்காங்க. ஸோ போர்ச்சுகீஸ்ட நீங்க என்ன பண்ணணும்? பெர்மிஷன் வாங்கணும். டு எதுக்காக? ட்ரேட் பண்றதுக்கு. அப்ப இஷ்யூ பண்ணதுக்கு பேர் தான் வந்து என்னது? கார்டஸ் அல்லது கார்ட்ஸ். கார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா, உங்களுக்கு வீடியோ தெரியாது, நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ அதை காட்டுறேன். ரைட்? நான் பேசுறது கேக்குதுல, அதனால அதை மட்டும் கேட்டுக்கோங்க. கார்ட்ஸ். ரைட்? கார்ட்ஸ் சிஸ்டம் அப்படின்னா
ஒரு ஒரு ட்ரேடிங்கான நேவல் ட்ரேடுக்கான ஒரு பெர்மிட் இஷ்யூட் பை போர்ச்சுகீஸ். ஞாபகத்துல வச்சுக்கணும். ஃபேக்டரி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஃபர்மான் அப்படிங்கிறது ராயல் ஆர்டர் ஃப்ரம் முகல்ஸ், முகலாய மன்னர்களால் வழங்கப்பட்ட ஒரு ஒப்பந்த உரிமை அல்லது ஒரு ஒப்புதல் கடிதம் தான் ஃபர்மான். ஓகேவா? ஃபெய்டோரியா அண்ட் அன்ஃபோர்டிஃபைட் போர்ச்சுகீஸ் ட்ரேடிங் போஸ்ட். ஓகே, அதுவும் போர்ச்சுகீசியர்கள் சம்பந்தமானது. மெர்கன்டைல் அல்லது மெர்சன்டைல், ப்ராஃபிட் ட்ரிவன் ட்ரேடிங் பிசினஸ். மெர்கன்டைல் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடிங் பிசினஸ். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? தென் ஃபைனலா இது ஒரு 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 சம்மரி டேபிள். போர்ச்சுகீஸ் தான் இந்தியாவுக்கு முதல்ல வர்றாங்க 1498ல. 1961 இந்தியாவுக்கு முதல்ல வந்ததும் போர்ச்சுகீஸ் தான், கடைசியா போனதும் போர்ச்சுகீஸ் தான். அதே மாதிரி தென் டச், டானிஷ், பிரெஞ்சு, இங்கிலீஷ். இந்த டேட்டாஸை பேசிக் டேட்டாஸ், இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சிம்பிளா இதுல இருந்தும் கேள்வி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ரைட், இது கொஞ்சம் லென்த்தியான கிளாஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். ஏன்னா இதை பிரேக் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு டாபிக்கு ஒரு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இது. அகைன் மெட்டீரியல் நான் போட்டு விட்டுறேன், படிங்க. கண்டிப்பா கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் ரொம்பலாம் டெப்த்தாலாம் நடத்தல. நிறைய பேர் டெப்த்தா நடத்துறீங்கிறீங்க. இதுவே அவ்வளோ டெப்த் இல்லை. ஆனா அகைன் ஐ எம் டெல்லிங் தி ஆல் தி டேட்டாஸ். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இதுல இருக்கும். கண்டிப்பா மெட்டீரியல் ரீட் பண்ணுங்க, எம்சிக்யூ சால்வ் பண்ணி பாருங்க. இதுல விட்டு போனது அதுல கிடைச்சிரும். அதனால எதையும் விட்டுறக்கூடாதுன்றதுனாலதான் மூணு ஸ்டெப்ஸ். ஸோ நல்லா படிங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.